ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுவா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுவா, தேவையெல்லாம் நீர்தானே. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் என் கூட இருப்பார். தளராமல் இயேசுவோடு பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எனக்கு சர்வ வல்லவர் கூட இருப்பார். இந்த புதிய டைமென்ஷன்ல, புதிய திருப்பு முனையில தளராமல் இயேசுவோடு பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு எனக்கு சர்வ வல்லவர் என் கூட இருப்பார். தளராமல் இயேசுவோடு பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. பொல்லாப்புகள் நேரிடாது, வாதையோ நம்மை அணுகாது. பாதைகளில் தேவனுடைய தூதர்கள் கரங்களில் தாங்குவார். பொல்லாப்பு நேரிடாது. இந்த புதிய டைமென்ஷன்ல, இந்த புதிய ஆவிக்குரிய பரிமாணத்துல, எங்க குடும்பத்துல, எங்க ஊழியத்துல, எங்க தரிசன திட்டத்துல வாதை அணுகாது டிக்ளேர் பண்ணுகிறோம். பொல்லாப்பு நேரிடாது. எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். Thank you Lord Jesus. நம்புவதற்கு எனக்கென்றும் சர்வ வல்லவர் என் கூட இருப்பார். தளராமல் இயேசுவோடு பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. நம்புவதற்கு இயேசுவா, ரமகதரலகதரகலகலமா, ஓரி விதிரி கலபதலகலகலமா. தளராமல் இயேசுவோடு பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. பிரயாணம் செய்வேன் நம்பிக்கையோடு. பிரயாணம் செய்வேன் இயேசுவோடு. இந்த புதிய பரிமாணத்துல நாலு பரிமாணே
பரிசுத்த ஆவியான உங்களுடைய கரங்களை பிடித்து நாம் உள்ளே நாம் நுழைகிறோம். ශුද්ධාත්මන වහන්සේ ඔබ අතල්ලමින් අපි මෙයට ඇතුල් වෙන්නෙමු. நாங்கள் ஒரு கையை உம்முடைய பிடித்துக் கொள்கிறோம். අපි එක් අතින් ඔබ අල්ලා ගන්නෙමු. எங்கள் 2 கரங்களை நீர் பிடித்துக் கொள்ளும். අපේ අත් දෙකම ඔබතුමා අල්ලා ගන්න මැනව. நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர். ඔබතුමා කිසිදා අපත් නාරින දෙවියන් වහන්සේ. நீர் எங்கள் கரங்களை பிடித்து எங்களை அழைத்து கொண்டு செல்லும். ස්වාමිනේ අපේ අත් අල්ලා අප කැඳවාගෙන ඉදිරියට ගෙන යන්න පියාණනි. எங்களை உள்ளே அழைத்து செல்லும். අප ඇතුළට ගෙන යන්න පියාණනි. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே எங்களை அழைத்து செல்லும். මහා පරිශුද්ධ ස්ථානයට ගෙන යන්න පියාණනි. நீர் விரும்புகிற வாசலுக்குள்ளாக நீர் விரும்புகிற பிரகாரமா எங்களை அழைத்து செல்லும். ස්වාමිනේ ඔබ කැමති වාසස්ථානට ඔබ කැමති ආකාරයෙන් අප ගෙන යන්න පියාණනි. அதற்கு முழுவதுமா எங்களை நாங்கள் படைக்கிறோம். ඒ සඳහා අප සම්පූර්ණයෙන් කැප அதற்கு කරන්නෙමු. முழுவதுமா நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம். ස්වාමිනේ ඒ සඳහා සම්පූර්ණයෙන් අපව කැප කරනවා පියාණනි. பரிசுத்த ஆவியானவர் நீர் அடுத்த நிமிடங்களை நேரங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ස්වාමිනේ ශුද්ධාත්මයනි ඔබතුමා ඉතුරු මිනිත්තුව ඉතුරු කාල වේලාව බාර ගන්න පියාණනි. சமயத்துக்கேற்ற வார்த்தை அடியேன் சொல்ல அறியும்படிக்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசன நாவை கல்விமானி நாவை அடியேனுக்கு நீர் அருளுவீராக. ස්වාමිනී අවස්ථාවට අවශ්‍ය වචනය කියන්න ස්වාමිනී ඔබේ මෙහෙකරුවට ඔබේ දිවස් වාක්‍ය කියන්න වූ ඒ දිවස් මුඛය ලබා දෙන්න පියාණනි. உம்முடைய வழிகளை எங்களுக்கு போதியும். ඔබේ මාර්ගය අපට දේශනා කරන්න පියාණනි. பரலோகத்திலே இந்த நேரம் முதல் கொண்டு உம்முடைய சித்தம் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதோ அது அப்படியே சாட்சாத் இந்த நேரத்துல இந்த இடத்துல இந்த ஊழியத்தின் மூலமாய் அடியேன் நாவின் மூலமாய் நிறைவேறுவதாக என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ස්වාමිනී ස්වර්ග රාජ්‍ය මේ මොහොතේ කෙසේ ඔබේ කැමැත්ත ලියවෙනවද ඒ ආකාරයෙන් ස්වාමිනී ඔබේ මේ කරුවගේ මුඛයෙන්ද ස්වාමිනී මේ ස්ථානයේද එසේම සිදු වේවායි ඔබට බාර කරනවා පියාණනි. வந்த ஒவ்வொருடைய செவிகள் கேட்க கர்த்தர் நீர் தீர்க்க தரிசனமாய் பேசுவீராக. ස්වාමිනී පැමිණ සිටින සියලු දෙනාගේ කන් ඇසෙන ආකාරයෙන් ඔබ දිවස් වාක්‍ය කියන්න පියාණනි. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. යේසුස්ගේ නාමයෙන් යාඥා කරන්නෙමු ජීවමාන වූ දෙවි පියාණනි. ஆமென் ආමේන්. ஆமென் ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். කරුණාකරලා වාඩි වෙන්න. நான் நம்புகிறேன் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்க எல்லாம் எழுந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். මම විශ්වාස කරනවා අපි දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන විට ඔබ නැගී සිටියායි කියා. ஹல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ යහපත් ලෙස நாம் සිටිනවා. எப்பொழுதெல்லாம் ஆரம்பிக்கிறோமோ தேவனை நாம் கனப்படுத்த வேண்டும். අපි පටන් ගන්න හැම මොහොතෙම උන්වහන්සේව මහිමයට පත් කළ යුතුයි. ஏனென்றால் அவர் கனத்துக்கு பாத்திரராக இருக்கிறார். මොකද උන්වහන්සේ ගෞරවයට පාත්‍ර වූ දෙවියන් වහන්සේ. He is a God of Almighty. උන්වහන්සේ ਸਰව බලධාරී වූ දෙවියන් அவர் වහන්සේ. சர்வ வல்லமையுள்ள தேவன். උන්වහන්සේ ਸਰව බලධාරී වූ දෙවියන් He is a වහන්සේ. God of universe. උන්වහන්සේ විශ්වයට අධිපති වූ දෙවියන් වහන්සේ. ஆகவே அவரை நாம கனப்படுத்த வேண்டும். එනිසා අපි උන්වහන්සේ උසස් කළ He යුතුයි. alone are worthy. அவர் ஒருவரை பாத்திரராக இருக்கிறார். උන්වහන්සේ පමණක්ම පාත්‍ර වූ දෙවියන් වහන්සේ. ஹalleluya. හalleluya. வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால இந்த புதிய ஒரு தீர்க்க தரிசன ஆண்டுக்குள்ளாக அன்பாய் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். පැමිණ සිටින ඔබ සියලු දෙනා යේසුස් වහන්සේගේ බලවත් වූ නාමයෙන් මේ ආත්මික පරිණාමය තුළට ඉතා ආදරෙන් පිළිගන්නවා. ஒரு வித்தியாசமான ஒரு விசேஷித்த ஒரு தீர்க்க தரிசன ஒரு பரிமாணத்துக்குள்ள நாம நுழைகிறோம். අපි විශේෂ වූ මේ ප්‍රපේතමය වූ පරිමාණයක් තුළට අපි ඇතුල් වෙන්න යනවා. ஒரு மூவ் ஒரு ஷிஃப்ட் கர்த்தர் இந்த புதிய தீர்க்க தரிசன ஆண்டுல ஒரு ஷிஃப்ட் ஒரு நகர்வுக்குள்ளாய் நம்மளை கொண்டு මේ போகிறார். අලුත් ප්‍රපේතම වර්ෂයේ මාරුවීමක් වෙනස් වීමක් උන්වහන්සේ ඇති කරන්නට යනවා. ஒவ்வொரு காலங்களிலேயும் கர்த்தருக்கு தம்முடைய ஜனங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்கிற விருப்பங்களும் சித்தங்களும் உண்டு. ස්වාමීන් වහන්සේට ඒ කාලයට තමාගේ ජනයා කොයි ආකාරයෙන් ඉන්න ඕනි කියලා උන්වහන්සේට කැමැත්තක් සහ සිතුවිල්ලක් තියෙනවා. அதற்கு ஏற்ற விதமாய் கர்த்தர் வந்து ஒவ்வொரு இருதயங்களை நகர்த்துவார். அதை குறித்து பேசுவார் தீர்க்கதரிசிகள் மூலமாய். උන්වහන්සේ දිවසිවරුන් මාර්ගයෙන් ඒ හදවත් වලට කතා කරා ඒ හදවත් අල්ලයි. ஹalleluya. හalleluya. கர்த்தர் ஒவ்வொரு கால பரிமாணத்திலையும் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர் அவ்வப்போது பேசுவார். ස්වාමීන් වහන්සේ ඒ කාලයන් වල තමන්ගේ දිවසිවරුන් ගෙන ඒ මොහොතට යුතුව කතා කරයි.
அதே போலதான் கர்த்தர் இந்த ஒரு விசேஷித்த ஆவிக்குரிய ஒரு பரிமாணத்துல கர்த்தர் நம்மிடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ඒ වගේම තමයි දෙවියන් වහන්සේ මේ කාලේ මේ අලුත් ආත්මික පරිමාණ තුළ අපිත් සමගත් කතා කරමින් සිටින්නේ. ஆக்சுவலா இந்த காரியங்களை குறித்து பேசுவதற்காகவே கர்த்தர் ஒரு சிலரை இந்த இடத்துல கொண்டு வந்திருப்பார். මේ ගැන කතා කරන්න පමණක්ම සමහරක් අය උන්වහන්සේ මේ ස්ථානට ගෙන ආවා. நீங்க நேற்றைய தினத்துல மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இன்றைய நாள் வார்த்தை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. ඔබ ඊයේ රැස්වීම මගහැරියත් අද දවසේ නම් ඔබ මගහැරිය යුතු නැහැ. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சொன்ன காரியங்களை அப்படியே அவர் சொல்ற விதமாகவே நான் உங்கள் மத்தியில் நான் இன்றைக்கு பேச போகிறேன். ශුද්ධාත්මන් වහන්සේ වචනේ මට කියන ආකාරයෙන් මම ඒ ඔබ සමග බෙදා ගන්නවා. நீங்க எந்த ஊழியத்துக்கு கீழ இருந்தாலும், ஒரு தலைவராக இருந்தாலும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நபராக இருந்தால், ஒரு விசுவாசியாக இருந்தால் இந்த வார்த்தை உங்களுக்குரியது. ඔබ මොන සේවය යටතේ හිටියත් ඔබ සේවකයෙක් ලෙස විශ්වාසවන්තයෙක් ලෙස හිටියා නම් මේ වචනේ ඔබටයි. இந்த புதிய ஆவிக்குரிய பரிமாணத்துல கர்த்தர் உங்களை முழுவதுமாய் எதிர்பார்க்கிறார். මේ අලුත් ආත්මික පරිමාණය තුල දෙවියන් වහන්සේ සම්පූර්ණයෙන් ඔබෙන් බලාපොරොත්තු වෙනවා. கர்த்தர் உங்களை முழுவதுமாய் எதிர்பார்க்கிறார். ස්වාමින් වහන්සේ සම්පූර්ණයෙන් ඔබෙන් බලාපොරොත්තු වෙනවා. கர்த்தர் உங்களுடைய முழுவதுமான அர்ப்பணிப்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ස්වාමින් වහන්සේ ඔබේ සම්පූර්ණ කැපවීම බලාපොරොත්තු වෙනවා. நன்றாக கவனிங்க. හොඳින් බලා ගන්න. கர்த்தருடைய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இது வருகிறபடினால දෙවියන් වහන්සේගේ දිවස් වාක්‍ය මේ එන නිසා இந்த வார்த்தை உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தை எனக்கும் உரியது. මේ වචන ඔබට පමණක් නෙවෙයි මටත් යුතු වචනයක්. இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படுற அதே நேரத்துல இது முடிந்ததுக்கு பின்பதாக இந்த காரியங்களை நானும் செய்ய வேண்டும். මට මේ වචන ඔබට බෙදා ගන්නට පස්සේ මේ ඉවර වෙන පස්සේ එය මමත් කළ යුතුයි. ஒவ்வொரு முறையும் ஏன்னா இது தீர்க்க தரிசன வார்த்தை, கர்த்தர் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கிற ஹெவன்லி வேர்ட், ஆகவே அது எனக்கும் அது ஒரு புதிதான ஒரு காரியம். හැම මොහොතේම දෙවියන් වහන්සේ දෙන මේ දිවැසි වාක්‍ය අලුත් වූ උන්වහන්සේගේ ස්වර්ගික වචනය ඒක ඔබට පමණක් නොව මටත් යුතු වෙනවා. ஆகவே இந்த காரியங்களை நானும் அடுத்த கட்டங்களை செய்ய வேண்டும். ඒ නිසා මමත් මේක ඊළඟ අධීර සඳහා මමත් කළ යුතුයි. ஆக ஒரு புதிதான ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். ஆகவே கவனமாய் செவி கொடுங்கள். අලුත් වූ දෙයක් දෙවියන් වහන්සේ අප මැද ඉදිරිපත් කරමින් ඉන්නවා. ඒකට හොඳින් අහුම්කම් දෙන්න. சில நேரங்கள் உங்களால் ஜூம் வழியாக ஜாயின் பண்ண முடியாத இருக்கும் பட்சத்தில் நீங்க Facebook வழியாக, YouTube வழியாக ஜாயின் பண்ண முடியும். ඔබට මේ Zoom මාධ්‍ය හරහා සහභාගී වෙන්න බැරි නම් Facebook ඕ YouTube හරහා ඔබට සහභාගී වෙන්න පුළුවන්. Facebookல அருள்ராஜ் ராய் தயாளன் என்கிறதான அக்கவுண்ட் மூலமாக நீங்க ஜாயின் பண்ண முடியும். Facebook එකේ අරුල්රාජ් රෝයි දයාලන් කියන ඒ මූණපතෙන් එයා account එකෙන් සහභාගී වෙන්න පුළුවන්. YouTubeல 5 Wings Prophetic Ministries என்கிறதான சேனல் மூலமாக நீங்க ஜாயின் பண்ணி பார்க்க முடியும். ඒ වගේම YouTube හරහා 5 Wings Prophetic Ministries කියන channel එක හරහා ඔබට සහභාගී நான் වෙන්න என்ன පුළුවන්. பதில் கேட்கிறேனோ நீங்க Zoomல உங்களுக்கு பதில் கொடுக்க முடியாதபடினால நீங்க Facebookலயே அல்லது YouTubeலயே நீங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ඔබට Zoom මාධ්‍ය හරහා පිළිතුරු දෙන්න බැයි නම් Facebook ඕ YouTube හරහා පිළිතුරු දෙන්න පුළුවන්. அதுல நீங்க chat பண்ணலாம். ඒකෙන් ඔබට කතා කරන්න පුළුවන්. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கூட நீங்க போடலாம். ඔබේ යදුම් පවා අපිට එලි කරන්න පුළුවන්. கவனமாய் செவி கொடுங்கள். හොඳින් අහගන්න. கர்த்தர் நீங்க முழுவதுமாய் அவருக்கு தேவை என்று அவர் எதிர்பார்க்கிறார். දෙවියන් වහන්සේට සම්පූර්ණයෙන් ඔබ ඕනේ. கர்த்தருக்கு நீங்கள் முழுவதுமாய் தேவைப்படுகிறீர்கள். දෙවියන් වහන්සේට ඔබ සම්පූර්ණයෙන් ඕනේ වෙනවා. கர்த்தர் முழு அர்ப்பணிப்பையும் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ස්වාමින් වහන්සේ සම්පූර්ණ වූ කැපවීම ඔබෙන් බලාපොරොත්තු වෙනවා. கர்த்தருக்கு நீங்க பரிசுத்தம் என்று அவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ස්වාමින් වහන්සේ ඔබට සුද්ධයි කියලා උන්වහන්සේ කියනවා. ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ස්වාමින් වහන්සේ වෙන් වූ ජීවිතයක් ඔබෙන් බලාපොරොත්තු වෙනවා. நாங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றால் என்ன அர்த்தம்? අපි දෙවියන් වහන්සේට සුද්ධයි නම් මේ මොකක්ද ඒ තේරුම? நாங்கள் கர்த்தருக்கு முழுவதுமாய் தேவைப்படுகிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? අපි දෙවියන් වහන්සේට සම්පූර්ණ ලෙස ඕනේ වෙනවා නම් ඒකේ අර්ථය මොකක්ද? ஒரு பிரதிஷ்டையின் வாழ்க்கை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ඒක කැප වූ ජීවිතයක නම් ඒකේ අර්ථය මොකක්ද? ஒரு விரதத்துவ வாழ்க்கை என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ඒක වෙන් වූ කැප වූ ජීවිතයක් නම් ඒකේ අර්ථය මොකක්ද? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ස්වාමින් වහන්සේ සඳහා සුද්ධ වූ ජීවිතයක් නම් ඒකේ අර්ථය මොකක්ද? பரிசுத்தம் என்று சொன்னாலே கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒன்று. සුද්ධයි කියලා කියනවා නම් ඒක දෙවියන් වහන්සේ සඳහා පමණක්ම වෙන් වූ දෙයක්. Separated unto the Lord. ස්වාමින් වහන්සේ සඳහා වෙන් වූ දෙයක්. ஆண்டவருக்கென்று அது வேறு பிரிக்கப்பட்ட ஒன்று. ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් වෙන් වූ දෙයක්. இந்த புதிய பரிமாணத்துல, இந்த புதிய ஆவிக்குரிய டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிறதுல கர்த்தர் உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு முழுவதுமாய் தேவைப்படுகிறீர்கள். මේ අලුත් ආත්මික වර්ෂයේ
මේ අලුත් පරිමාණය දෙවියන් වහන්සේ ඔබ දෙසා බලලා කියනවා ඔබ මට අවශ්‍යයි. உங்களுடைய முழு அர்ப்பணிப்பை நான் எதிர்பார்க்கிறேன். ඔබේ මුළු සම්පූර්ණ කැපවීම මම බලාපොරොත්තු நீங்கள் වෙනවා. கர்த்தருக்கு முழு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ඔබ விரும்புகிறார். දෙවියන් වහන්සේට සම්පූර්ණ ශුද්ධ ලෙස සිටිය යුතුයි කියලා උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. உண்மையாகவே நாங்கள் முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வுமாக இருந்தால், අපි සම්පූර්ණයෙන් ඇත්තටම උන්වහන්සේට කැප වූ ජීවිතයක් ගෙවනවා නම් நாங்கள் முழுவதுமாக அவருக்கு கர்த்தருக்கு நான் ஒரு பரிசுத்தம் என்கிற ஒரு நிலைமையில நாங்கள் வாழ்வோமாக இருந்தால், අපි සම්පූර්ණයෙන් ඇත්තට උන්වහන්සේට ශුද්ධ වූ ජීවිතයක් ගෙවනවා නම් நான் முழுவதுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக நான் இருப்பேனாக இருந்தால், මම සම්පූර්ණයෙන් දෙවියන් වහන්සේට කැප වූ භාජනයක් ලෙස සිටිනවා නම් எங்களோட வாழ்க்கையில பின்மாற்றத்துக்கு இடமே கிடையாது. අපේ ජීවිතයේ පසුබට වීමට ඉඩක් නැහැ. நாங்க முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்டு கர்த்தருக்கென்று முழுவதுமாக பரிசுத்தமாக வேறு பிரிக்கப்பட்ட கூட்டமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில பின்மாற்றத்துக்கு இடமே கிடையாது. අපි කැප වූ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ශුද්ධ ලෙස කැප වූ මිනිසෙක් ලෙස සිටිනවා නම් අපේ ජීවිතේ පසුබට වීමක් තිබීමට ඉඩක් නැහැ. சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றம் இருக்கும் பட்சத்தில் සාමාන්‍යයෙන් කියනවා අපේ ජීවිතේ පසුබට වීමක් තියෙනවා නම් எங்களுடைய அர்ப்பணிப்பு முழுவதுமாக அங்க இல்லைன்னு தான் அர்த்தம். ඒකේ අර්ථය අපේ කැපවීම සම්පූර්ණ ලෙස එතන නැහැ කියා. நாங்க முழுவதுமாக கர்த்தருக்கு இன்னும் பரிசுத்தமாக்கப்படவில்லை என்று தான் அர்த்தம். අපි සම්පූර්ණයෙන්ම උන්වහන්සේ දෙසා ශුද්ධ වුණේ නැහැ කියන එක තමයි நாங்க අර්ථය. முழுவதுமாக இன்னும் அர்ப்பணிக்கவில்லை என்று தான் அர்த்தம். අපි සම්පූර්ණ ලෙස උන්වහන්සේට කැප වුණේ නැහැ කියලා ඒකේ අර්ථ වෙනවා. கர்த்தர் நம்மிடத்துல முழுவதுமாக என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் என்னத்தை அவர் எதிர்பார்க்கிறார்? අපි සම්පූර්ණ ලෙස උන්වහන්සේට කැප වෙන්න ඕන නම් උන්වහන්සේ මොනවාද බලාපොරොත්තු වෙන්නේ? கர்த்தருக்கு நான் முழுவதுமாக தேவைப்படுகிறேன் என்று சொன்னால் கர்த்தர் இடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறார்? ස්වාමීන් වහන්සේ මාව සම්පූර්ණයෙන් අවශ්‍යයි නම් උන්වහන්සේ මොනවාද මගෙන් බලාපොරොත්තු நான் වෙන්නේ? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றால் கர்த்தர் இடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறார்? මම ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් ශුද්ධයි නම් උන්වහන්සේ මගෙන් මොනවාද බලාපොරොත්තු වෙන්නේ? பொதுவாக பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசாரியர்களுடைய நெற்றிகளில் ஹோலினஸ் அன்டு த லார்ட்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு பட்டம் அவர்கள் கட்டி இருப்பார்கள். සාමාන්‍යයෙන් පරණ කිවිසුමේ පූජකයන්ගේ හිසේ නළලෙහි දෙවියන් වහන්සේට ශුද්ධ වූ කට්ටිය කියලා ලියා තිබෙනවා. அதுல ஒரு பட்டம், ஒரு தகடுல ஹோலினஸ் அன்டு த லார்ட், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அவர்களுடைய நெற்றிகளில் அவர்கள் பொறித்திருப்பார்கள். එයාලා එක යකඩයක සම්පූර්ණයෙන්ම දෙවියන් වහන්සේ දෙසා ශුද්ධ වූ අය කියලා ලියා அவர்கள் තිබෙනවා. கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் போகும்போது கட்டாயமாக அது இருக்க வேண்டும். එයාලා ස්වාමීන් වහන්සේට සේවය කරන්නට යන මොහොතේ එයා ඔවුන්ගේ හිසේ තිබිය යුතුයි. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே நாம பரிசுத்த ஆசாரியர்களாக இருக்கிறோம். අපි මේ අලුත් කිවිසුමේ ආකාරයට අපි දෙවියන් වහන්සේගේ දරුවෝ ලෙස අපි හැමෝම ශුද්ධ වූ පූජකයන් ලෙස සිටිනවා. நீங்கள் நாங்க எல்லாருமே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே நம்ம கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கிறோம். ඔබ මම අපි දෙවියන් වහන්සේ පිළිගත් සියලු දෙනා උන්වහන්සේ වෙනුවෙන් ශුද්ධ වූ අය ලෙස සිටිනවා. அப்போ ஒரு முழுவதுமாக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால் கர்த்தர் நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? එහෙනම් සම්පූර්ණ මේ කැප වූ ජීවිතයක් නම් උන්වහන්සේ අපේ මොනවාද මේ බලාපොරොත්තු වෙන්නේ? நம்முடைய வாழ்க்கையில இமோஷனல் பாண்ட்ஸ் இருக்க கூடாது. අපේ ජීවිතේ මේ හැඟීම් ආකාර වූ බැඳීම් තියෙන්න හොඳ නැහැ. எங்களுடைய உணர்ச்சிகள், எங்களுடைய சிந்தை, எங்களுடைய இமோஷன்ஸ் அது எந்த விதமான அடுத்த கட்ட உறவுகளோடையும் ஆத்தும பிணைப்புல இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். අපේ සියලු හැඟීම් සිතුවිලි විශේෂයෙන් කිසිම සම්බන්ධයක් සමග බැඳී තියෙන්න හොඳ නැහැ. ආත්මික බැඳීම් තියෙන්න හොඳ නැහැ කියලා උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. வேதாகமத்துல நீங்க பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஆத்தும பிணைப்பாக இருக்கிற அல்லது இந்த ஒரு இமோஷனல் பாண்டாக இருக்கிற உறவு ரீதியாக இருக்கிறதான இந்த தொடர்பு அது தேவனுடைய சித்தத்துக்கு முன்பதாக போகிறதுக்கு ஒரு தடையாக இருக்கிறதை நாங்க வேதத்துல பார்க்கிறோம். දේව වචනේ පරණ කිවිසුමේ සිට අලුත් කිවිසුම තුල මේ ආත්මික බැඳීම හේවත් හැඟීම් ආකාරයෙන් අන් සම්බන්ධතා සමග තියෙන මේ බැඳීම උන්වහන්සේ සමග ලං වෙන්න උන්වහන්සේගේ කැමැත්ත කරන්න බාධාවක් ලෙස තියෙනවා. ஒரு சில உறவுகள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கதான ஒரு சில உறவுகள் நிமித்தமாக சில நேரங்களில் தேவனுடைய முழுவதுமான சித்தத்துக்குள் நாங்க போக முடியாதபடி நம்ம கட்டப்பட்ட நிலைமையில நாம இருக்கலாம். සමහර වෙලට අපේ පවුලේ අපේ තියෙන විවිධාකාර සම්බන්ධතාවයන් නිසා අපිට දෙවියන් වහන්සේ කැමැත්ත සම්පූර්ණයෙන් කරන්නට බැරි ආකාර අපි බැඳිලා ඉන්නවා. கர்த்தர் ஆபிரகாம் என்கிறதான ஒரு மனிதனை அழைத்தார். දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම් කියන එක මිනිහෙක්ව කැඳෙව්වා. அவர் மொசொப்பொத்தேமிய நாகரிகத்துல கல்தேயருடைய அந்த பட்டணத்துல இருந்து அந்நிய நுகத்துல இருந்தவர். ඔහු මොසපිතියානු ඒ නගරයේ අන්‍ය ආගමිකයෙකු ලෙස සිටි කෙනෙක්. அவருடைய தகப்பனார் தேராகு வந்து ஒரு விக்கிர ஆராதனை செய்கிறவர். ඔහුගේ පියා තේරා නම් රූප නමස්කාර කරන්නේ. விக்கிரங்களை செய்கிறவர், அதை நமஸ்கரிக்கிறவர். රූප හදන කෙනෙක්, රූප නමස්කාර කරන இது කෙනෙක්. எல்லாவற்றையும் விட்டு நீ வா, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு நீ வா, அங்க நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக ஆசீர்வதிக்க போறேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ස්වාමීන් වහන්සේ ඔඩිකෝ මේ සියල්ල අතහැරේ මා පෙන්වන දේශයට යන්න මං එහි ඔබ මහත් ජාතියක් කරනවා කියා. இவர் தேவனுடைய சொல்லை கேட்டு அப்படியாக இவர் முன்பதாக தேவனுடைய சித்தத்தை நோக்கி கடந்து வருகிறார். ඔහු මේ දෙවියන් වහන්සේගේ වචන අර ඒ කැමැත්ත අනුව ඉදිරියට ඔහු ගමන් කරා.
இந்த தருணத்துல கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. මේ වචනේ ලියා තුර මේ අවස්ථාවේ දෙවියන් වහන්සේ ආබ්‍රාම්ව සෝදිසි කළා කියා. தயவு செய்து இந்த பிரசங்கம் முடிகிற வரைக்கும் தெளிவா கேளுங்க. කරුණාකරලා මේ දේශනාව ඉවර වෙනකන් පැහැදිලිව අහන් ඉන්න. இன்னும் 1% நான் வந்து ஆரம்பிக்கல, அதுக்கடையில நீங்க ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. මම දැන් එක ප්‍රතිශතයක්වත් ඉවර කරේ නැහැ. ඒකට කලින් විනිශ්චය කරන්න එපා. ஆபிரகாம் என்கிறதான ஒரு மனிதனை கர்த்தர் சோதித்தார் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ආබ්‍රහම් කියන මනුෂ්‍යව දෙවියන් වහන්සේ සෝදිසි කරා කියලා දේව වචනේ තියෙනවා. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதற்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. උපති 22 පළවෙනි පදේ තියෙනවා ඊට පසු දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ව සෝදිසි කළා කියා. கர்த்தர் வந்து எப்பொழுதுமே எங்களை நாம எங்களுடைய சூழ்நிலைகள் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று அவ்வப்போது நம்மளை செக் பண்ணி கொண்டே இருக்கிறாரு. ස්වාමීන් වහන්සේ හැම මොහොතේම අපේ හදවතේ සිතුවිලි කොහොමද තියෙන්නේ කියලා ඒ මොහොතට අපිව සෝදිසි කරමින් ඉන්නවා. ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார்னு சொன்னா செக் பண்ணி பார்க்கறாரு. ස්වාමීන් වහන්සේ ආබ්‍රහම සෝදිසි කරා නම් ඔහුව හොඳට විමසා බලනවා. அவருடைய ஹார்ட் attitude எப்படி இருக்கிறது? ඔහුගේ හදවතේ චර්යාව කොහොමද இருதய තියෙන්නේ? நினைவுகள் எப்படி இருக்கிறது? හදවතේ සිතුවිලි කොහොමද ஒரு තියෙන්නේ? சோதனை என்று வரும்போது அதுக்கு அவர் எப்படி முகம் கொடுக்கிறாரு? කොහොමද ඒක සෝදිසි කිරීමක් එදී ඔහු ඒකට කොහොමද හැසිරෙන්නේ? கர்த்தர் எப்பொழுதுமே அவர்தான் எங்களுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்டாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ස්වාමීන් වහන්සේ ඔහු එතුමා තමා අපේ ජීවිතේ ප්‍රථම ස්ථානයේ ලෙස ඉන්න ඕනි කියලා උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. அதுதான் நம்ம மேல விழுந்த பிரதானமான கடமையே. ඒක තමයි අපි තුල අපේ මත තියෙනා වූ ප්‍රධාන වගකීම. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில தேவன் கர்த்தர், පළමුව අපේ ජීවිතේ ස්වාමීන් වහන්සේ විය அதுக்கு යුතුයි. பிறகுதான் மத்தது எல்லாமே. ඒකට පසු තමයි සියල්ල එන්නේ. முதலாவது தேவன், ප්‍රථමව ස්වාමීන් වහන්සේ. முதலாவது கர்த்தர், ප්‍රථමව දෙවියන් முதலாவது වහන්සේ. கர்த்தருடைய ஆவியானவர். ප්‍රථමව උන්වහන්සේගේ ආත්මන් වහන්සේ. இது எல்லாம் இந்த காரியங்களை குறித்து கர்த்தர் மிகவும் தெளிவாக இருக்கிறாரு. උන්වහන්සේ මේ සියල්ල ගැන ඉතා පැහැදිලිව ඉන්නවා. அந்த இடம் இல்லாமல் போகும்போது சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களுக்குள்ள நாங்க போக வேண்டி இருக்கிறது. ඒ ස්ථානය අපේ ජීවිතේ නැති වේද අපේ ජීවිතේ විවිධ මාරුවීම් වෙනස් වීම් තුලින් අපි යනවා. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. උපති 22 පළවෙනි පදේ ලියා තිබෙනවා දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ව සෝදිසි කළා කියා. அந்த டெஸ்ட் எப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் தெரியுமா? ඔබ දන්නවද මේ සෝදිසි කිරීම කොයි ආකාරයේ සෝදිසි කිරීමක්ද කියා? இமோஷனல் ரிலேட்டட் டெஸ்ட். හැඟීම් හා සම්බන්ධ සෝදිසි කිරීමක්. இமோஷனல் ரிலேட்டட் டெஸ்ட். හැඟීම් හා සම්බන්ධ සෝදිසි කිරීමක්. உன்னுடைய ஏக மகனும் ஒரே மகனாக இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி சன் அவனை எனக்காக பலியிடு. මගේ එකම පුත් ඔබේ එකම පුත්‍රාව මා සඳහා බලි දෙන්න. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மளை முழுவதுமாக எதிர்பார்க்கிறார். ප්‍රේමවන්තිනි ස්වාමීන් වහන්සේ ඔබව සම්පූර්ණයෙන් බලාපොරොත්තු වෙනවා. கர்த்தர் எப்பொழுதுமே நாங்க டோட்டல் அவருக்கு அவைலபிளா இருக்கிறோன்றதை அடிக்கடி செக் பண்ணியும் பார்க்கிறாரு. උන්වහන්සේ සෝදිසි කළ බලන අපි උන්වහන්සේ සඳහා හැම අවස්ථාවෙම ඉන්නවද කියා. ஒவ்வொரு சோதனையின் நேரங்களிலும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு எங்கட attitude எப்படி இருக்கு, எங்கட பேச்சு எப்படி இருக்கு, எங்கட கிரி எப்படி இருக்குது என்பதை அவர் நிதானித்து அறிந்து கொள்கிறார். උන්වහන්සේ හොඳට විමසා බලනවා අපේ හැම අවස්ථාවකම සෝදිසියේදී අපේ චර්යාව ක්‍රියාව හැසිරීම කොයි ආකාරද තියෙන්නේ කියා. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாட்சி பாத்தீங்கன்னா ஆபிரகாமை அழைத்து கர்த்தர் சொல்றார், உன்னுடைய ஒரே பேரான ஒரே மகனான ஒரே சுதனான அந்த மகனை எனக்காக நான் காண்பிக்கிற அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அவனை பலியிடு அப்படின்னு சொல்றாரு. ඔබ උප්පත්ති 22 මේ පළවෙනි පදේ බැලුවා පරිච්ඡේදයේ බැලුවා නම් ඊ දෙවියන් වහන්සේ කියනවා ඔබ එකම ප්‍රේමවන්ත පුත්‍රාව මම කියන ස්ථානෙට ගොස් මට පූජා කරන්න කියා. ஒரு முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால் no emotional bond should be there. අපි සම්පූර්ණයෙන් කැප වූ ජීවිතයක් නම් එහි හැඟීම් හා බැඳීම් සම්බන්ධ බැඳීම් තියෙන්න හොඳ නැහැ. கர்த்தர் அங்க ஒரு டெஸ்ட் ஒன்னு வைக்கிறாரு. එතන ස්වාමීන් වහන්සේ සෝදිසි කිරීමක් තියෙනවා. மகனா நானா? පුත්‍රයාද මමද? ரொம்ப காலம் கழிச்சு கிடைச்ச குழந்தை. ගොඩාක් කල් ගිහින් හම්බුන ළමයි. one and only son. එකම එක පුත්‍රයයි. அந்த மகனா நானா? ඒ පුත්‍රයාද මමද? கர்த்தர் அவர் சொல்ல, நான் காண்பிக்கிற அந்த இடத்துல போயிட்டு அந்த இடத்துல அவனை பலியிட வேண்டும். ඔබ මා ස්ථාන මම පෙන්වන ස්ථානට ගොන් ඔහුව පූජා කළ යුතුයි. பலியிடுன்னு என்ன தெரியுமா? පූජා කරනවා නම් මොනවාද? அவனை சந்து சந்தாக துண்டு துண்டாக அவனை வெட்டி அவனை ரத்தத்தை எடுத்து அப்படிப்பட்ட ஒரு பலி செலுத்த வேண்டும். ඒ බලිය ඒ පූජාව කෙසේද කෑලි කෑලිවට කපා ඒ රුධිරය දිය යුතුයි. பலி செலுத்தும் போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த ரத்தத்தை எடுப்பார்கள். ரத்தத்தில் இருந்து அவர்கள் துண்டு துண்டமாக வெட்டி கட்டைகளுக்கு மேல அதை அடுக்கி அதுக்கப்புறம் அதை தகனிப்பார்கள். அந்த புகை மேலே எழும்ப வேண்டும். அதனுடைய எல்லா மாம்சமும் சுட்டரிக்கப்பட வேண்டும். මේ බලි පූජා කරනවා නම් ඒ කෑලි කෑලිවට කබල ඒක එක ලෑල්ලක් මත තියලා ඒක පුච්චලා ඒ දුම යා යුතුයි. ඒක තමයි බලි පූජාව. கர்த்தர் நம்முடைய சொந்த பந்தங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு முழுவதுமான ஒரு அர்ப்பணிப்பை கர்த்தர் நம்மிடத்தில் வந்து எதிர்பார்க்கிறார்.
අපේ පවුලේ තියෙන අපේ බැඳීම් වලින් අපි වෙන් වූ ජීවිතයක් උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மா அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு போறது இல்லை. நோ, இட்ஸ் bond. It's a soul related decision. ඒකට කියලා දෙමව්පියන්ගෙන් හැමෝගෙම ඈත් වෙන එක නෙවෙයි. ඒක මේ අපේ ආත්මය හා සම්බන්ධ බැඳීමෙන් ඈත් වී உங்களுடைய සිටීම. கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ உங்களுடைய சொந்த பந்தங்களையோ விட்டு தாய் தகப்பனை விட்டு எல்லாவற்றை விட்டு நான் ஆண்டவருக்கு என்று போகிறேன் என்று நாம டிக்ளேர் பண்ணுவது அல்ல. இது ஆத்தும ரீதியாக நாம எடுக்கிறதான ஒரு டிசிஷன். මේක සම්පූර්ණයෙන් දෙමව්පියන් එපා, මගේ භාර්යාව එපා, මගේ දරුවන් එපා කියලා එකපාරටම අතහැර දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් යනවා කියන එක නෙවෙයි. ආත්මික දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කැප කරනවා කියලා ගන්න ඒ තීරණයයි. எங்களுடைய ஆத்துமா ஆவி முழுவதும் முதலாவது தேவனுக்கு என்ற மனநிலையில எந்த சூழ்நிலை வந்தாலும் இருக்க வேண்டும். අපේ ආත්මේ ප්‍රාණය මොන ප්‍රශ්නාවක් මොන අවස්ථාවේ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ඉන්නවා කියලා අප සිටිය යුතුයි. இதற்கு தான் ஆபிரகாம் ஐயாவுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கப்படுகிறது. මේ නිසා තමයි ආබ්‍රහම්ට අපි එදා සෝදිසි කිරීමක් තිබ්බේ. பிரியமானவர்களே, இது நானே ஏதோ பிரியப்பட்டு பேசுற ஒரு வார்த்தை கிடையாது. ප්‍රේමාන්තනේ මම සිතලා කතා කරන වචනයක් නෙවෙයි. இந்த புதிய கால பரிமாணத்துல கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை எதிர்பார்க்கிறார். මේ අලුත් කාල පරිමාණයේ උන්වහන්සේ මේවැනි අය බලාපොරොත්තු වෙනවා. இப்படிப்பட்டவர்களை கொண்டு கர்த்தர் மகத்துவமான ஒரு திட்டத்தை ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டார். මෙවැනි අය කරන කොටගෙන උන්වහන්සේ දැනටමත් මහත් වූ දෙයක් පටන් ගත්තා. அந்த திட்டத்துக்குள் போவதற்கான சில குவாலிஃபிகேஷன்ஸ் தான் கர்த்தர் இப்பொழுது நம்ம மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார். දැන් ඒ කැමැත්ත සඳහා යන්න අවශ්‍ය කුඩා සුදුසුකම් තමයි උන්වහන්සේ කතා No කරන්නේ. emotional bond should be destroy your calling. ඔබේ කැඳවීම කිසි හැඟීම් බැඳීමක් ඔබට බාධා කරන්න හොඳ නැහැ. No emotional bond should be stop your journey. ඔබේ ගමන කිසිම හැඟීම් සහගත බැඳීමක් නවත්වන්න හොඳ නැහැ. இதற்கான ஒரு டெஸ்ட் தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வைக்கிறார். මේ සඳහා සමා සෝදිසි කිරීමක් එදා ආබ්‍රහම්ට තිබ්බේ. ஆபிரகாம் ஐயாவை குறித்து ஏற்கனவே ஒரு திட்டம் ஒன்று உண்டு. உன்னை நான் பெரிய ஜாதியாக்க போகிறேன் என்று சொல்லி தான் நீ வா என்று சொல்லி அழைக்கிறாரு. දෙවියන් වහන්සේ දා ආබ්‍රහම්තුමාට කිව්වා ඔබ වෙනුවෙන් මට මහත් සැලසුමක් තියෙනවා, මා වෙනුවෙන් එන්න කියා කතා කරා. ஆனா அந்த காரியங்களை செய்வதற்கு முன்பதாக ஒரு டெஸ்ட், ඒත් ඒ දේ කරන්න ප්‍රථමව සෝදිසි කිරීමක් තිබ්බා. அவருடைய இமோஷனல்ல கர்த்தர் கை வைக்கிறாரு. ඔහුගේ හැඟීම් වලට ස්වාමීන් වහන්සේ අත තිබ්බා. 22ஆம் அதிகாரத்துல கர்த்தர் 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. උපති 22 දෙවනි පදේ කියවා බලමු. அந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னு பாருங்க. ඒ ස්ථානයේ ස්වාමීන් වහන්සේ මොනවද කියන්නේ බලන්න. வாசிக்கலாம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அவனை தகன பலியாக பலியிடு என்றார். උන්වහන්සේ නුඹේ පුත්‍ර වූ නුඹ ප්‍රේම කරන නුඹේ එකම පුතා වූ ඊසාක් රැගෙන මෝරියා දේශයට ගොස් මා විසින් නුඹට කියන කන්දක් පිට දවන පූජාවක් වශයෙන් ඔහු ඔප්පු කරවයි කීසේක. ஹல்லேலூயா. හලෙලූයා. நான் காண்பிக்கிற அந்த மோரியா மலையில போயிட்டு உன் மகனை தகன பலியிடு என்று சொல்லுகிறார். මා පෙන්නනේ මෝරියා කන්දට ගොස් ඔබේ පුතාව දවන පූජාවක් ලෙස ඔප්පු කරන්නයි කියනවා. இதே போலதான் இயேசு சுவாமியோட வாழ்க்கையிலையும் ஒரு இமோஷனல் காரியம் குறுக்கிட வருகிறது. ඒ වගේම යේසුස් වහන්සේගේ ජීවිතෙත් මේ ආකාරයෙන්ම එක හැංගීම් ආකාර දෙයක් බාධා වෙනවා. லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. ලූක් දෙවනි පරිච්ඡේදය කියවා බලන්න. அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு சுவாமி தன்னுடைய 12வது வயதுல தன்னுடைய பெற்றோர்களோடு அவர் கடந்து போகும்போது ஒரு இடத்துல, ஒரு சினாக்ல, ஒரு ஜெபாலயத்துல அங்க இருக்கிறதான வேத பாரகர் பரிசேயர்களோடு கூட வேதத்தில் இருக்கிறதான காரியங்களை குறித்து அவங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். දේව වචනේ තියෙනවා යේසුස් වහන්සේ අවුරුදු 12 තමන්ගේ දෙමව්පියන් සමග සිනගෝගයට ගිහපු වෙලාවේදී ඔහු තනිව එක්ව එතන ඉන්න විශේෂ ආකාරයේ කට්ටියත් සමග පරිසවරුන් සමග කතා කරමින් සිටිනා. 2-3 நாட்களாக யோசேப்பும் மரியாளும் தன்னுடைய மகனை காணவில்லை என்று தேடுகிறாங்க. දවස් දෙක තුනක් මරියා සහ යෝසෙප් තමගේ පුත්‍රයා නැහැ කියා සොයනවා. லூக்கா 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 49ஆம் வசனம் வரைக்கும் இந்த ஸ்டோரியை நீங்க வாசிக்க முடியும். ඔබට ලූකා දෙවෙනි පරිච්ඡේදය 43 සිට 49 දක්වා මේ සම්බන්ධව කියවන්න පුළුවන්. அதிகமாக இந்த வசனங்கள் எல்லாம் நான் வாசிக்கல, நேரம் போயிருன்றனால உங்களுக்கு எல்லாரும் இந்த வசனங்கள் தெரிஞ்சனால இந்த வசனத்தை கோட் பண்ணி நான் முன்னோக்கி நான் நகருகிறேன். කාල වේලාව නැති නිසා මම මේ වචනේ පමණක් දීලා මම ඉදිරියට යනවා. பாருங்க, இயேசு சுவாமி 3 நாட்களாக காணவில்லை. பெற்றோர்கள் தேடுறாங்க, ஒரு இமோஷனல் இருக்கிறாங்க. என் மகனை காணமே என்று சொல்லதான ஒரு இமோஷனல்ல அவங்க தேடி கொண்டிருக்கிறாங்க. දැන් දවස් දෙක තුනක් යේසුස් වහන්සේ නැහැ. දැන් මරියා සහ යෝසෙප් හැංගීමෙන් යුතුව මගේ දරුවා
දරුවා නෑනේ කියා සොයනවා. கொஞ்சம் யோசித்து பாருங்க. හොඳින් හිතලා ஒரே බලන්න. ஒரு மகன், එකම එක පුත්‍රයෙක්. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன். පොරොන්දු වූ පුතෙක්. அந்த மகனை 2 நாளா காணல. දැන් ඒ පුතාව දවස් දෙකක් නැහැ. கரம் பிடித்து கூட்டிட்டு வந்தவங்க திடீர்னு பார்த்தா மகனை காணோம். අත අල්ලාගෙන ගෙනාව දැන් කපාට බලදි දරුවා නැහැ. 2 நாளா தாய் தகப்பன் புசியாம சாப்பிடாம எல்லா இடத்துலயும் தேடி எவ்வளவு ஒரு வேதனையில இருந்திருப்பாங்க. දවස් දෙකක් පියාද මවද හැම තැනම හොයලා කන්නේ බොන්නේ නැතුව කොයිතරම් වේදනාවකින් ඉන්න ඇතිද? கடைசியாக ஒரு இடத்துல தன் மகனை கண்டுபிடிக்கிறான். අවසානයේ එක් තැනක තමාගේ පුතාව දකිනවා. கண்ட உடனே දකිද්දී அவன் உடனே கட்டி பிடிச்சிருப்பாங்க. ඉක්මනින් ඔහුව සිප ගන්නවා. அவன் கட்டி பிடிச்சு அணைச்சிருப்பாங்க. බදාගෙන ඔහුව සිප ගත්තා. அதுக்கப்புறம் தான் கேள்வி, ඒකෙන් පස්සේ තමයි ප්‍රශ්න කරේ. எங்க போய் இருந்த உன்னை எவ்வளவு நாங்க தேடணும் தெரியுமா? කොහෙද ගිහින් අපි කොච්චර ඔබව හෙව්ව දන්නවද? ஒரு நிமிஷம் நாங்க செத்து பொழைச்சிட்டோம். අපි එක මොහොතක් මැරිලා නැගිටිනවා. அப்படித்தான் நாமளும் பேசுவோம். එහෙමනේ අපිත් කතා කරන්නේ. என்னோட உயிர் போயிட்டு வந்திருக்கும். අපේ පණ ගිහින් ඇවිල්ලා ඇති. எங்க போய் தேடுறது? எங்க போய் இருப்பான்? யாராவது எடுத்துட்டு போயிட்டாங்களா? யாராவது கடத்திட்டாங்களா? 2 நாள்ல ஏதாவது நியூஸ் ஒன்று இங்க செத்து கிடக்குறான், இப்படி ஏதாவது வருமா? இப்படி எவ்வளவு கேள்விகள் மத்தியில் அவனை தேடி இருப்பார்கள். කොච්චර කැළඹිලා ඇතිද? නැති වුණාද? කවුරු හොරකම් කරාද? මැරිලා ඇතිද? මේ ආකාරයෙන් ගොඩක් ප්‍රශ්න එක්කින් නැති. 49ஆம் வசனத்துல இயேசு சுவாமி அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. 49 පදේ යේසුස් වහන්සේ ඔවුන් දෙස බලලා එක ප්‍රශ්නයක් අහනවා. என்ன சொல்றாரு? උන්වහන්සේ මොනවද කියන්නේ? அதற்கு அவர் நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் பிதாவுடைய அந்த சித்தத்தை நான் செய்வதற்கு, அந்த பிதாவுடைய சித்தத்தை செய்யறதுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டாமா? அது உங்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு தானே நான் வந்திருக்கிறேன்றதை குறித்து கொஞ்சம் காரசாரமாக 12 வயதுல இயேசு சுவாமி தன்னுடைய தாயை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறார். තමාගේ මව බලා යේසුස් වහන්සේගේ අවුරුදු 12යිද කියනවා මම දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්න ආපු කෙනෙක් නෙවෙයිද? මං ඒ සඳහා පොරොන්දු වූ කෙනෙක් නෙවෙයිද කියා ඔවුන්ගෙන් ඉතා සැරට පොඩ්ඩක් අහනවා. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக அவர் போகும்போது அந்த இடத்துல ஒரு இமோஷனல் பாண்ட், දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත කරන්න ඔහු යද්දී එතනදී ඒක හැංගීමේ බාධාවක් එනවා. ஒரு இமோஷனல் ஒரு இன்டரப்ட் அந்த இடத்துல வருகிறது. එතන හැංගීම් සම්බන්ධ බාධාවක් එතන එනවා. பட் ஜீசஸ் வாஸ் வெரி கிளியர். ඒ යේසුස් වහන්සේ තා පැහැදිලිව அவர் සිටියා. மிகவும் தெளிவாக இருந்தாரு. එතුමා ඉතා පැහැදිලිව හිටියා. பிதாவுனுடைய சித்தத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன், செய்வதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதற்கென்று தான் இந்த பூமிக்கு வந்தேன் என்பதை நீங்கள் உணரவில்லையா? එතුමා අහනවා මම පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරන්න තමයි මේ පොළවට ආවේ, මම ඒක කරමින් ඉන්නවා, ඒක ඔබ දන්නේ නැද්ද කියා. என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா முழுவதும் ஃபர்ஸ்ட் காட். අපේ ආත්මය ප්‍රාණය සම්පූර්ණයෙන් ප්‍රථමව දෙවියන් වහන්සේට විය යුතුයි. அதுக்கு அப்புறம் தான் மத்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே. ඒකට පසු තමයි අනිත් සියලු බැඳීම්. ஃபர்ஸ்ட் காட்ன்றதை இயேசு சுவாமி அந்த இடத்துல காண்பிக்கிறாங்க. ප්‍රථම දෙවියන් වහන්සේ විය යුතුයි කියලා යේසුස් වහන්සේ එතන පෙන්නනවා. நான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட அந்த காரியத்தை செய்வதுதான் என்னுடைய முதலாவது போஜனமாக இருக்கிறது, வேலையாக இருக்கிறது என்று சொல்றாங்க. මම මේ පොළවට යවුව ලැබුණු ඒ කැමැත්ත කිරීම තමයි මගේ එකම යුතුයකම භෝජනය කියලා උන්වහන්සේ කියනවා. அதுக்காக தாய் தகப்பனை விட்டுட்டு அவங்களெல்லாம் எதிர்த்துட்டு வெளியில போங்க அப்படின்ற மாதிரி காரியம் அல்ல இது. ඒකට කියලා තමන්ගේ දෙමව්පියන් එළියට යන්න මගෙන් වෙන් වෙන්න එහෙම කියලා කිව්ව එකක් නෙවෙයි. இது எங்களுடைய உள்ளான ஒரு தீர்மானம். මේක අපේ අතුලාන්තයේ එන වූ තීරණයක්. முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரம் எந்த விதமான இமோஷனல் பாண்டுக்கும் தேவன் குறுக்கிடுற விதமாக, தேவனுடைய காரியங்கள் இன்டரப்ட் ஆக விடமாக இடம் கொடுக்கவே மாட்டாங்க. සම්පූර්ණ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් කැප වූ කෙනෙක් මේ හැඟීම් සම්බන්ධ බාධා ඇති වෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ. நோ இமோஷனல் பாண்ட்ஸ். නැහැ කිසිම හැඟීම් සම්බන්ධ බාධා. முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரம் என்று சொன்னால் தேவன்தான் தேவனுடைய ஸ்தானத்துல இருக்க வேண்டும். සම්පූර්ණයෙන් කැප වූ භාජනයක් නම් දෙවියන් වහන්සේගේ තන සිටිය යුතුයි. பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் போது கர்த்தர் அநேக பாரத்தோடு ஒரு சில காரியங்கள் என்னோடு பேசினார். ප්‍රේමවන්තනි මම මේ වචනේ සූදානම් නම් කරාදී දෙවියන් වහන්සේ තා බාරක් එතුමා සමග බොහෝ දේ ඉලදරව් කරා. தன்னுடைய சொந்த கணவன் நிமித்தமாக அல்லது தன்னுடைய சொந்த மனைவி நிமித்தமாக
තමාගේම භාර්යාව සහ පුරුෂයා නිසා தன்னுடைய சொந்த தாய் மூலமாக சொந்த தகப்பன் நிமித்தமாக තමාගේම මව පියා නිසා ஒரு சில குறிப்பிட்டதான நபர்களுடைய மதங்கள் நிமித்தமாக සමහර අයගේ සමහර ආගම් නිසා அவங்களுடைய உறவுகள் நிமித்தமாக ඒ බැඳීම් නිසා இவங்க இப்படி சொல்லுவாங்களே, මෙහෙම මෙයාලා කියයිනේ இவர்கள் இப்படி நினைப்பார்கள், එයාලා එහෙම හිතයිනේ இவர் நிமித்தமாக எனக்கு இது செய்ய முடியாது, මෙයා නිසා මට මේක කරන්න බෑනේ இவங்க ரட்சிக்கப்படுற வரைக்கும் என்னால் இது செய்ய முடியாது, එයා ගැලවීම ලැබෙනකම් මට මේක කරන්න நான் බෑනේ இதில் அர்ப்பணிக்க முடியாது என்று சொல்லி මම මේකට කැප වෙන්න බැහැනේ කියා இமோஷனல் பாண்டின் நிமித்தமாக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ඔබ දන්නවා දෙවියන් වහන්සේට දිය යුතු තැන දෙන්න බැරුව මේ ආකාරයේ හැඟීම් වලින් බැඳිලා කී දෙනෙක් ඉන්නවද කියා முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரம் என்று சொன்னால் there is no more emotional bond in between God. ඔබ සම්පූර්ණ දෙවියන් වහන්සේට කැප වූ වාජනයක් නම් කිසිම හැඟීමේ බැඳිලි ඔබ යුතුව තිබිය යුතු නැහැ. அதுதான் முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரம். ඒ තමයි සම්පූර්ණයෙන් කැප වූ වාජනයක් කියන්නේ. முழுவதுமாக தேவனுக்கு நாம கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் அர்த்தம். අපි සම්පූර්ණයෙන්ම දෙවියන් වහන්සේට දෙනවා කියලා නම් ඒක තමයි අර්ථය. இதுல இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். මේ තව විශේෂ දෙයක් තියෙනවා. இயேசு சுவாமி காண்பிக்க வேண்டிய தெளிவான இடத்துல தெளிவாக இருந்தார். යේසුස් වහන්සේ පෙන්වන්න ඕන තැන පැහැදිලිව සිටියා. பிதாவுடைய சித்தத்துல அது குறுக்கிடும் போது தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் இதுதான் என்னுடைய நிலைவரம் என்றதில் அவர் கட் அண்ட் ரைட்டாக இருந்தார். පියාණන් වහන්සේගේ කැමැත්ත කරන්න ඕන තැන මව වුණත් පියා වුණත් මේ තමයි මං කළ යුත්තේ කියලා ස්ථිරව හිටියා. அதுல 51ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தன் பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ඒ වගේම ඊට පස්සේ 51 වෙනි පදේ ඔබ බැලුවා නම් ඔහු තමන්ගේ දෙමව්පියන්ට කීකරුණා කියලා තියෙනවා. அவர் அவர்களோடு சென்று அவர்கள் சொன்னபடி கீழ்ப்படிந்திருந்தார் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. එතන තියෙනවා ඔවුන් සමග එතුමා ගිහින් ඔවුන්ට කීකරුණා කියා. But Jesus was very clear. නමුත් යේසුස් වහන්සේ ඉතා පැහැදිලිව அவர் සිටියා. மிகவும் தெளிவாக இருந்தார். එතුමා ඉතා පැහැදිලිව සිටියා. முதலாவது God. ප්‍රථමව දෙවියන් அந்த වහන්සේ நோக்கத்துக்காக நான் முழுவதும் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறேன். මගේ කැමැත්ත සඳහා සම්පූර්ණයෙන් කැප වී அங்க සිටියා. எழுதப்பட்ட அந்த காரியத்தை புத்தக சுருள் எனக்கு எழுதப்பட்ட காரியத்தை நிறைவேற்றதுக்கு நான் வந்திருக்கிறேன். එතන ස්වර්ගයේ ලියුව දේ කරන්නට තමයි මං ආවේ. அதுக்கு நடுவுல வேற யாருக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், அது யார் வந்தாலும் நான் இடம் கொடுக்க மாட்டேன்றதுல இயேசு சுவாமி மிக தெளிவாக கிளியராக அந்த இடத்துல ඒ வெளிப்படுத்துகிறார். මැදට කාටවත් එන්නවත් ඒ මැදට කාටවත් ඉඩ දුන්නේවත් නැහැ. ස්වාමීන් වහන්සේ ස්ථිරව හිටියා. யோவான் புத்தகத்தை நீங்க வரும்போது அங்க 2ஆம் அதிகாரத்துல கானா ஒரு கல்யாணம் வருகிறது. යෝහන් පොතේ බලද්දී දා කානාන් මංගල්‍ය තියෙනවා. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா එතන දෙවනි පරිච්ඡේදයේ 4 බැලුවා නම් அங்க திராட்சை ரசம் குறைவுபட்ட போது அம்மா வந்து இயேசு சுவாமி எப்படி பாக்குறாங்க? මිදී පාන ඉවරුනාම මව ඇවිලා දැන් යේසුස් වහන්සේ දිහා බලනවා. மரியாள் அம்மா வந்து இயேசு சுவாமியை பாக்குறாங்க. මරියතුමිය ඇවිලා යේසුස් වහන්සේ දිහා බලනවා. மகன் அற்புதம் செஞ்சிருவாரு. පුතා හස්කම් කරයි. மகனே இந்த திராட்சை ரசம் குறைஞ்சாப்ப கொஞ்சம் பாருப்பா, මේ මිදී පාන ඉවර වෙලා තියෙනවා පුතා පොඩ්ඩක් බලන්න. கொஞ்சம் ஏதாவது ஒரு மிரக்கல் பண்ணி இதை செஞ்சுடுறேன்னா நமக்கு தெரிஞ்ச குடும்பம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் අපි දන්න කට්ටියක් මොන හරි පුළුවන් හාස්කමක් කරන්නකෝ. இந்த மாதிரி கேஷுவலா பேசிட்டு இருப்பாங்க. එහෙම කියන්නේ නැති. அப்படிதான் நாமளும் பேசுவோம். එහෙමනේ අපිත් කතා කරන්නේ. என் மகனே මගේ පුත්‍රයා திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கிறது. මුද්‍රික පානය අඩු වෙලා තියෙනවා. இது கதை சொல்ற மாதிரியே இருக்குது. මේක කතාවක් කියනවා இது වගේ. பிராக்டிகலா நடந்ததை வந்து நாம வாசிக்கிறோம். அதானே මේක ප්‍රායෝගික වෙච්ච දෙයක් අපි කියවනවා. இயேசு சுவாமி கூப்பிட்டு இருப்பாங்க. යේසුස් වහන්සේට කතා කරලා ඇති. மவனே පුතා මේ එන්න. கம் ஹியர். මෙහෙ එන්න. திராட்சை ரசம் முடிஞ்சிருச்சுடா. මුද්‍රික පානය ඉවරයි. ஏதாவது ஒரு ஜில்மல் ஒன்று போட்டு கொஞ்சம் இதை கொண்டுரு. මොන හරි දෙයක් කරලා මේක හරි ගස්සන්න. இயேசு சுவாமி ஒரு பதில் சொல்றாரு. යේසුස් වහන්සේක පිළිතුරක් දුන්නා. He was very clear what he is doing. උන්වහන්සේ කරන දේ ගැන ඉතා පැහැදිලිව හිටියා. He knows what going on. උන්වහන්සේ දන්නා මොනවද වෙන්නේ කියලා. என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தன்னுடைய நேரம் என்ன, எல்லாமே பிதாவுடைய சித்தம் என்ன, எல்லாத்துலயும் he is very much clear. He was very much clear. මොනවද වෙන්නේ පියාණන් වහන්සේගේ කැමැත්ත මොකද්ද කියලා උන්වහන්සේ ඉතා පැහැදිලිව හිටියා. அந்த இடத்துல இயேசு சுவாமி என்ன சொல்றாருன்னு பாருங்க. එතන යේසුස් වහන්සේ මොනවද කියන්නේ බලන්න. வாசிங்க பார்க்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமா. அதற்கு இயேசு ஸ்திரியே ஸ்திரியே woman ஆங்கிலத்துல அப்படி எழுதப்பட்டிருக்கு. அப்படிதானே எழுதப்பட்டிருக்கு. එතන ස්ත්‍රිය කියලා ලියා තිබෙනවා. woman ஸ்திரியே பெண்ணே என்ன சொல்றாரு? எனக்கும் உனக்கும் என்ன? உனக்கும் எனக்கும் என்ன? எனக்கும் உனக்கும் என்ன? සිංහලத்துல යේසුස් වහන්සේද ස්ත්‍රිය නුඹෙන් මට කම මොකද?
உங்களுக்கு எனக்கு என்ன? මටයි ඔබටයි තියෙන කම මොකද? பிதாவுடைய சித்தத்துல மாத்திரம் தயவு செய்து குறுக்க வந்துடாதீங்க. පියාණන් වහන්සේගේ කැමැත්ත විතරක් කරුණා කරලා බාධා වෙන්න එපා. எனக்கு ஃபர்ஸ்ட் காட்னு ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை நான் 12 வயசுலயே நான் சொல்லி இருக்கிறேன். මට ප්‍රථමව දෙවියන් වහන්සේ කියලා මට අවුරුදු 12 මම කිව්වා. அவருடைய சித்தத்தை செய்கிறது என்னுடைய பிரதானமான போஜனம். එතුමාගේ කැමැත්ත කරන එක තමයි මගේ ප්‍රධාන භෝජනය. கர்த்தர் நம்மிடத்துல முழுவதுமாய் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா முதலாவது அவர்தான். දෙවියන් වහන්සේ අපෙන් බලාපොරොත්තු වෙන්නේ අපේ ජීවිතයේ ප්‍රථමත්වය. கரங்களை வைத்து சொல்லுங்களேன், தேவனுக்கு முதலாவது அவர்தான் வேணும். முதலாவது நாம தான் வேணும். நமக்கு முதலாவது அவர்தான் வேணும். அந்த முடிவுல நாம இருக்கணுமா? අතෝසවා කියන දෙවියන් වහන්සේට ප්‍රථම අපි තමයි ඕනේ, අපට ප්‍රථම උන්වහන්සේ තමයි ඕනේ කියා. முதலாவது தேவன். ප්‍රථමම දෙවියන් වහන්සේ. கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். අතෝසවා කියන්න බලමු. என்னுடைய வாழ்க்கையில මගේ ජීවිතේ இன்றும் என்றும் අදත් හෙටත් சதா காலங்களிலும் සදා කාලෙම தேவனே දෙවියන් වහන්සේම முதலும் முடிவுமாய் இருப்பாராக. ප්‍රථමව අන්තිමයත් ලෙස සිටි. முதன்மையானவராக இருப்பாராக. ප්‍රථමත්වයේ ලෙස සිටි. தேவனே முதலிடத்தில் இருப்பாராக. දෙවියන් වහන්සේ මුල් තැන ලෙස என்னுடைய සිටි. எல்லா காரியங்களிலேயும் මගේ හැමදේම தேவனே முதலிடத்தில் இருப்பாராக. දෙවියන් වහන්සේ මුල් තැන ලෙස සිටි. இயேசு சுவாமியோட வாழ்க்கையில இயேசு சுவாமி இதை தெளிவாக வெளிப்படுத்துறாங்க. යේසුස් වහන්සේගේ ජීවිතය උන්වහන්සේ මේ පැහැදිලිව එළිදරව් කරනවා. மூன்றாவது இடத்துலயும் ஒரு நேரத்துல තුන්වෙනි අවස්ථාවත් இயேசு சுவாமியை பார்த்து சொல்றாங்க, உங்களோட அம்மாவும் தம்பியும் வந்து சகோதரங்க வந்திருக்காங்க உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு. යේසුස් වහන්සේට ඇවිල්ලා කෙනෙක් කියන ඔබේ මවත් ඔබේ සහෝදරත් ඔබ බලන්න ඇවිත් ඉන්නවා இயேசு කියලා. சுவாமி நல்லா ப்ரீச் பண்ணிட்டு இருக்காரு. යේසුස් වහන්සේ හොඳට දේශනා කරගෙන ඉන්නවා. இயேசு சுவாமி அந்த இருக்க ஜனங்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? යේසුස් වහන්සේ දෙනපු ජනයා බලලා මොනවද කිව්වේ? வந்து சொல்றாங்க, ஒருத்தங்க வர்றாங்க, එකෙනෙක් ඇවිල්ලා කියනවා உங்க அம்மா வந்திருக்காங்க. ඔබේ අම්මා ඇවිත් ඉන්නවා. யார் எனக்கு அம்மா? කවුද මට අම්මා? இவங்க தான் எனக்கு அம்மா. මෙයාලා තමයි මගේ මව. இவங்க தான் எனக்கு சகோதர சகோதரி. මෙයාලා තමයි මගේ සහෝදර ஏன்னா සහෝදරිය. சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன். இந்த சித்தத்துக்கு காரியத்துல இருக்கிற உள்ளடக்கப்பட்டவங்க இவங்க. මම දෙවියන් වහන්සේ කැමැත්ත කරනවා. ඒ කැමැත්තට යුතු අය තමයි මේ ඉන්නේ. அம்மாக்கு வெளியில இருந்து கேட்ட எப்படி இருந்திருக்கும்? අම්මට එළිනං ඇහුණා නම් කොහොම තියෙන්නේ නැතිද? about turn வாங்கடா போயிரலாம். අපි යන් இவன் இன்னும் திருந்தவே இல்லடா, මෙයා තාම හැදිලා නැහැ. இவனை திருத்தவும் முடியாதுடா. මෙයාව හදන්නත් බෑ. இயேசு சுவாமி வெரி கிளியராக ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. இமோஷனல் பாண்டுக்கு அவர் எப்பொழுதும் இடம் கொடுக்கவில்லை. பிதாவுடைய சித்தத்துல இடையில குறுக்கை வரும்போது යේසුස් වහන්සේ තා පැහැදිලි හැම අවස්ථාවක හිටියා. උන්වහන්සේගේ කැමැත්ත කරන්න කිසි දෙයක් එන්න බාධා වුණේ නැහැ. විශේෂයෙන්ම හැංගීම් වල බැඳිලි. இயேசு சுவாமி தன்னுடைய பெற்றோர்களை நேசித்தார். යේසුස් වහන්සේ තම දෙමව්පියන්ට ප්‍රේම කළා. அநேக நேரங்களை கீழ்ப்படிந்திருந்தார். ගොඩක් අවස්ථාවල කීකරු වුණා. சொன்னதெல்லாம் கேட்டாரு. කියන හැමදේම ඇහුවා. ஆனா இமோஷனலி அந்த இடத்துல வந்து தேவனுடைய சித்தத்துக்கு தடையாக வரும்போது அந்த இடத்துல இயேசு சுவாமி வெரி கிளியராக இருந்தாரு. நான் முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரம், இதுல மாத்திரம் இன்டரப்ட் பண்ணிராதீங்க என்றதுல இயேசு சுவாமி தெளிவாக இருந்தார். යේසුස් වහන්සේ පැහැදිලි විදිය හැංගීම් ආකාරයෙන් බාධාවක් එනකොට මම දෙවියන් වහන්සේ කැමැත්ත කරනවා මම ඒකට විතරක් ඉඩ දෙන්නේ නැහැ කියලා උන්වහන්සේ තා පැහැදිලි විදියා. கர்த்தர் நம்மளை முழுவதுமாய் எதிர்பார்க்கிறார். ස්වාමීන් වහන්සේ අප සම්පූර්ණයෙන් බලාපොරොත්තු වෙනවා. எந்த இமோஷனல் பாண்ட் நிமித்தமாக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க? මොන හැංගීමේ බැඳිල්ලක් නිසා දෙවියන් වහන්සේට යුතු තැන ඔබ දෙන්නේ නැතුව ඉන්නවද? அப்படி என்றால் இந்த உலகத்துல நாம எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறோம்? එහෙනම් මේ පොළවට අපි මොන කැමැත්ත කරන්නටද ආවේ? கணவனுடைய சித்தத்தை, புருஷனுடைய மனைவியுடைய சித்தத்தை, பிள்ளைகளுடைய பெற்றோருடைய அவங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில வந்திருக்கிறோம் நாம. අපි මේ පොළවට ආවේ අපේ පුරුෂයා භාර්යාව දෙමව්පියන් දරුවන්ගේ කැමැත්ත කරන්නටද? இவ்வளவு காலம் கர்த்தர் உங்களுக்காக வெயிட் பண்ணி காத்திருந்து பொறுத்திருந்து கர்த்தர் இன்றைக்கு உங்களோட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். මෙච්චර දවස් ස්වාමීන් වහන්සේ ඉවසිල්ලෙන් බලා සිට අද දිවස් වාක්‍ය කියනවා ඔබට. இவங்க ரட்சிக்கப்படவில்லை, இவங்க என்ன இப்படி நினைச்சிருவாங்க, நான் இப்படி மாறிவிட்டால் இப்படி நடக்கும், நான் ஞானஸ்நானம் எடுத்தால் இது நடந்து விடும் சொல்லி எத்தனை சாக்கு போக்குகளோடு முழுவதுமாக நான் அர்ப்பணிக்கிறேன் வாயில சொல்லி 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 தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் இன்னும் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறீங்க. කොච්චර කාලයක් උන්වහන්සේ බලන් ඉන්නවද? අරයා බලයි, අරයා නිසා මම බෞතිස්ම ගන්න, අරයා මොනවා හිතයිද එහෙම කියලා කොච්චර උන්වහන්සේගේ කැමැත්ත නොකර ඔබ ඒ සිතුවිල්ල කරන්න නැතුව ඉන්නවද? மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. මත්තේයු 16:24 මෙසේ ලියා තිබෙනවා. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் කෙනෙක් මාව පිටිපස්සේ එන්න කැමති වුණා නම් தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். තමන්ගේ කුරුසිය අරන් මා පිටිපස්සේ එන්න වේවා சிலுவை කියලා. எதுக்கு அடையாளம்? කුරුසිය මොකටද සලකුණු කරන්නේ? உபத்திரவத்துக்கு அடையாளம். පීඩාවට සලකුණා. ஒரு பாரம்.
එක බරකට ஒரு வேதனை சில நேரத்துல பாரத்தை சுமந்து கொண்டு நாங்க சில நேரத்துல இயேசுவை நாங்க பின்பற்ற வேண்டியிருக்கும். එක වේදනාවක් බරක් දරාගෙන අපේ යේසුස් වහන්සේ පසුපස යන්න ඕනේ. ஒரு சில போராட்டங்களையும் சேலஞ்சஸையும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். සමහර අපි අභියෝග යුතුයි අපිට ඒවා බලන්නට. இயேசு சுவாமியை பின்பற்ற ஆரம்பித்த பிறகு எல்லாமே ஸ்மூத்தா இருக்குன்னு யாரு சொன்னது? හැමදේම ඉතා සරලව තිය යේසුස් වහන්සේ පසුපස යද්දී කියලා කවුද කිව්වේ? இயேசு சுவாமி அந்த வார்த்தையில் எழுதி இருக்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னுடைய சிலுவை, தனக்கான ஒரு உபத்திரவம் இருக்கும், சில நேரத்தில் ஒரு சேலஞ்சஸ் இருக்கும், ஒரு சில அவமானங்கள் இருக்கும், நிந்தைகள் இருக்கும், அதையெல்லாம் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். යේසුස් වහන්සේ වචනේ කියනවා කෙනෙක් මා පසුපස එන්න කැමති නම් ඔවුන්ගේ ඒ කුරුසය නම් මේ බාධා ඒ පොරබැඳීම් මේ නිന്ദා ඒ දරාගෙන එන්න ඕනි කියා. முழுவதுமான டெடிகேஷன் என்று சொன்னால் சில நேரங்களில் நீங்க அவமானங்களையும் நிந்தைகளையும் ஒரு சில உபத்திரவங்களை சந்திக்க நேரிடலாம். සම්පූර්ණ කැපවීම කියද්දී ඔබ සමහර අභියෝග නිന്ദා ඒ වගේ දේවල් ඔබට බලන්න සිදුවේ. ஒரு சில நெருக்கடிகளை நீங்க சந்திக்கலாம். සමහර පොරබැඳීම් වලට ඔබට මුහුණ ஒரு දෙන්න சில වෙයි. நிந்தைகளை நீங்க சந்திக்கலாம். සමහර නිന്ദා වලට ඔබ ஒரு පාත්‍ර சில වෙයි. அடிகளையும் அவமானங்களை நீங்க சந்திக்கலாம். ඔබට සහ ගුටි සහ අවමාන සිදුවේ. You should carry the cross. ඒ වුණාත් ඔබ ඒ කුරුසිය දරාගෙන යා යුතුයි. அது நீங்க சிலுவை அல்ல சுமக்கிறீங்க, ඔබ ඒ කුරුසිය නෙවෙයි දරාගෙන යන්නේ. நீங்க இயேசுவை சுமந்து கொண்டு ඔබ போகிறீங்க. ඒ යේසුව දරාගෙන යන්නේ. நீங்க இயேசுவை சுமந்து கொண்டு ඔබ போகிறீங்க. යේසුව දරාගෙන යන්නේ. பிரியமானவர்கள், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில சிலுவை சுமப்பது என்பது ஒரு வாழ்க்கை. ප්‍රේමවන්තයනි මේ කිතුණු ජීවිතේ කුරුසිය දරා ගැනීම කියන එකයි ජීවිතය. முழுவதுமாக நீ எனக்கு தேவைப்படுகிற என்று சொன்னால் அந்த சிலுவையை நீ சுமந்து கொண்டு தான் போக வேண்டியிருக்கும். සම්පූර්ණයෙන්ම මාට ඔබ ඕනේ නම් ඔබ ඒ කුරුසිය දරාගෙන තමයි යා යුත්තේ. முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில அவமானங்கள், நிந்தைகளும் போராட்டங்களும் கூட இருக்கும். සම්පූර්ණයෙන් කැප වූ ජීවිතයක් සමහර වෙලාවට පොරමැදීම් බාධා අවමාන නිന്ദා තිබේ. நீங்க கர்த்தருக்கு என்று ஒரு வேறு பிரிக்கப்பட்ட கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற ஒரு வாழ்க்கை வாழும்போது ஒரு சில சிலுவைகளை நீங்க சுமந்து கொண்டு தான் போக வேண்டியிருக்கும். ඔබ දෙවියන් වහන්සේ වෙලා කැප වූ ජීවිතයක් ගත කරද්දී සමහර කුරුස ඔබට මුහුණ දෙන්න සිදු වෙනවා තමයි. ஹalleluya. හලෙලූයා. இமோஷனல் பாண்டுக்கு நோ. හැඟීම් සම්බන්ධ බැඳිලි වලට නෑ. ஒரு சில போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள் அந்த கிராஸை நீ எடுத்துக்கொண்டு தான் போக வேண்டும். සමහර පොරමැදීම් බාධා අවමාන නිന്ദා ආවත් ඒ කුරුසිය ඔබ දරාගත යුතුයි. கர்த்தருக்கு நீங்க முழுவதுமாக வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ස්වාමීන් වහන්සේට ඔබ සම්පූර්ණයෙන් ඕනි කියා උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. முழுவதுமாக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரமாக அவர் உங்களை எதிர்பார்க்கிறார். සම්පූර්ණව කැප වූ භාජනයක් ලෙස උන්වහන්සේ ඔබ බලාපොරොත්තු වෙනවා. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல நெற்றிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று இருந்தது போல இப்ப இருதய பலகையில நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று, கர்த்தருக்கு I am separated unto the Lord, நான் கர்த்தருக்கு வேறு பிரிக்கப்பட்டவன் பட்டவள் என்கிறதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். එදා පරණ ගිවිසුමේ හිසේ දෙවියන් වහන්සේ සුද්ධ කියලා ලියා තිබ්බා වගේ අද අපේ හදවත තුල යේසුස් දෙවියන් වහන්සේ වෙනින් කැප වූ කෙනෙක් ලෙස අපි ජීවත් විය යුතුයි. உன்னுடைய எல்லா உறவு முறைகளில் இருக்கிறதான எல்லா விதமான இமோஷனல், உணர்ச்சி ரீதியான, உணர்வு பூர்வமான எல்லா விதமான இந்த பண்டில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு முழுவதுமாய் நீ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ඔබේ ජීවිතයේ තියෙන මේ හැඟීම් ආකාරයෙන් වූ බැඳීම් බැඳිලි සියල්ල ඉවර කර ඔබ සම්පූර්ණ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ඉන්න ඕන කියලා උන්වහන්සේ බලාපොරොත්තු நீ වෙනවා. போகிறதான இந்த கிறிஸ்தவ ஓட்டத்துல, பரிசுத்தமான இந்த ஜீவியத்துல தேவனுக்கு என்று முழுவதுமாக அந்த சிலுவையை சுமந்து கொண்டு, அந்த பாரத்தை சுமந்து கொண்டு, அந்த சேலஞ்சஸை சுமந்து கொண்டு, அந்த அவமானத்தை சுமந்து கொண்டு கிறிஸ்துவை நீ பின்பற்ற வேண்டும் என்று அவர் முழுவதுமே அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக விரும்புகிறார். ස්වාමීන් වහන්සේ බලාපොරොත්තු ඔබ යන්නව මේ කිතුණු ගමනේ ඔබේ කුරුසිය දරාගෙන නිന്ദා අවමානයේ පොරමැදීම් දරාගෙන ඉදිරියට යන්න ඕන කියලා උන්වහන්සේ බලාපොරොත්තු වෙනවා. நீங்க கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ඔබ දෙවියන් වහන්සේ සඳහා සුද්ධයි කියලා උන්වහන්සේ நீங்க කියනවා. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பரிசுத்த ஜீவியத்தை விரும்புகிறார். ඔබ දෙවියන් වහන්සේ සඳහා සුද්ධයි කියද්දී උන්වහන්සේ ඔබේ ජීවිතේ සුද්ධකම බලාපොරොත්තු වෙනවා. பரிசுத்தத்தை குறித்து பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் எழுதும்போது அவர் அதிகமாக சரீர ரீதியான ஒரு பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். අපි පවුල් තුමා සුද්ධකම ගැන ඔහු කියද්දී තාම ශාරීරික සුද්ධකම ගැන බොහෝ තැන්වල ඔහු කතා කරන එක අපි දකිනවා. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 தெசலோனிක 4 වෙනි පරිච්ඡේදයේ 2යි 3යි කියවන්න. அந்த வசனங்களில் அவர் ஒரு சில காரியங்களை பரிசுத்தத்தை குறித்து அவர் எழுதுகிறார். එතන පවුල් තුමා සුද්ධකම ගැන සමහර වචන කියනවා. நாம வாசிக்க கேட்கலாம். අපි කියවමු. 1 தெசலோனி chapter 4 verses 2 and 3. 1 தெசலோனிක 4 වෙනි පරිච්ඡේදයේ 2 වෙනි සහ 3 වෙනි පදය. கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்று. நீங்க பரிசுத்த
உள்ளவர்களாக வேண்டும் என்பதே பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்றுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதாம். அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல், தேவனை அறியாத மற்றவர்களைப் போல மற்றவங்க செய்கிறது போல மோக இச்சைக்கு உட்படாமல், உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும், அவனவன் தன் தன் சரீர இந்த மாம்சீக எல்லா இந்த அவயவங்கள் இந்த சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, கனமாயும் பரிசுத்தமாயும் ஆண்டு கொள்ளும்படி நீ அறிந்து கொள்ள வேண்டும். සිංහලத்துல வாசிக்கலாமா? මක්නිසාද අපි ස්වාමි වූ යේසුස් වහන්සේගේ නාමයෙන් නුඹලාට මොන අඤ්ඤා දුනිමුද කියා නුඹලා දන්නහුය. දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත නම් නුඹලා ශුද්ධව සිටීමය. නුඹලා වෛශ්‍යකමින් වැළකී නුඹලාගෙන් එකිනෙකා තම තමාගේ භාජනය දෙවියන් වහන්සේ නාදෙන්නා වූ ජාතීන් මෙන් කාමරාගයෙන් නොව ශුද්ධකමෙත් ගෞරවයෙත් தபாகண்ட தனகென சிட்டிமாத். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் இந்த இடத்துல பரிசுத்தத்தை குறித்து பேசும்போது சரீர ரீதியான பரிசுத்தத்தை குறித்து இந்த இடத்துல எழுதுகிறார். සුද්ධ වූ පවුල් තුමා ශුද්ධකම ගැන කියද්දී ශාරීරික ශුද්ධකම ගැන මෙතන කියනවා. இந்த இடத்துல பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த பரிசுத்தம் என்கிற இடத்துல அகியோஸ்மோஸ் அப்படின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. මෙතන ශුද්ධකම ගැන කියන තැන අගියෝස්මෝස් කියන වචනය පැහැදිලිලා இது තිබෙනවා. சரீர ரீதியான பரிசுத்தத்தை வலியுறுத்துகிறதான வார்த்தை. මේකේ අර්ථය ශාරීරික ශුද්ධකම යන්නයි. It's not a spiritual holiness, ඒක ආත්මික ශුද්ධකම නෙවෙයි. but it's a physical holiness. ඒක ශාරීරික ශුද්ධකම. அதுக்கு பேர் தான் அகியோஸ்மோஸ். ඒකේ අර්ථය තමයි අගියෝස්මෝස්. அப்ப சரீர ரீதியான ஒரு பரிசுத்தத்தை குறித்து இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலர் பேசுகிறார் பாருங்க. මෙතන පවුල් තුමා ශාරීරික ශුද්ධකම ගැන කතා කරනවා. ஒரு மனிதனுடைய பரிசுத்தம் குலைவது எங்க தெரியுமா? ඔබ දන්නවද එක් මිනිස්සුගේ ශුද්ධකම නැති වෙන්නේ කොතනද කියා? ஒரு மனிதனுடைய பரிசுத்தம் பாதிக்கப்படுவது எதுல தெரியுமா? ඔබ දන්නවද එක් මිනිස්සුගේ ශුද්ධකම බාධා වෙන්නේ කොතනද කියා? அவனுடைய கற்புல. එතන ඔහුගේ කන්‍යාභාවයේ. chastity அவனுடைய கற்புல. ඒ කන්‍යාභාවයේ. அவன் சரீர ரீதியாக கற்புள்ளவனாக இருக்க வேண்டும், கற்புள்ளவளாக இருக்க வேண்டும். ඔහු ඇය ශාරීරිකව කන්‍යාභාවයෙන් සිටිය நீங்கள் යුතුයි. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று தேவன் உங்களை எதிர்பார்க்கிறாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய கற்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් ශුද්ධව ඉන්න ඕන කියලා උන්වහන්සේ බලාපොරොත්තු නිසා ඔබ කන්‍යාභාවයෙන් ශුද්ධකමින් සිටිය යුතුයි. நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொன்னால் முற்றும் முழுவதுமாக சரீர ரீதியாக நீங்கள் கரைப்படாத ஒரு நபராக நீங்க இருக்க வேண்டும். ඔබ දෙවියන් වහන්සේ උදෙසා ශුද්ධව සිටිනවා නම් ඔබ ශාරීරිකව කිසි කැලලක් නැතුව ශුද්ධව සිටිය යුතුයි. உங்களுடைய திருமண பந்தம் வரைக்கும் உங்களுடைய கற்புல எந்த அசுசியும் இருக்க கூடாது. ඔබේ විවාහය දක්වා ඔබේ කන්‍යාභාවයේ කිසි කැලලක් තිබිය යුතු නැහැ. உங்களுடைய வாலிபத்துல சரி, திருமணத்துல சரி, திருமணத்துக்கு பின்பதாக சரி, உங்களுடைய கற்புல உங்களுடைய சரீர ரீதியாக பரிசுத்த குலைச்சலுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ඔබ විවාහයට පෙර හෝ විවාහයෙන් පසු ඔබේ ශුද්ධකමට ඔබේ ශාරීරික ශුද්ධකමේ කිසි කැලලක් තිබිය යුතු නැහැ. ஒருவருடைய பரிசுத்தம் பாதிக்கப்படும் என்று சொன்னால் முதலாவது பாதிக்கப்படுற இடம் உங்களுடைய கற்புல தான். එක් මිනිසෙගේ ශුද්ධකමට බාධා ඇති වෙනවා නම් ඒක ඉස්සලාම වෙන්නේ කන්‍යාභාවයෙන්. பரிசுத்த குலைச்சல் என்று ஒன்று வரும்போது ஒன்று ஆவிக்குரிய பிரகாரமாக அல்ல சரீர பிரகாரமாக கற்புல தான் தாக்கம் முதலாவது ஏற்படுகிறது. ශුද්ධකමට கோலாහලයක් ඇති වෙනවා නම් ඒක ප්‍රථමව ශාරීරික සහ ආත්මික තමයි වෙන්නේ. பிரியமானவர், நாங்க செய்கிற ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு நிதானிப்பையும் கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார். ස්වාමිනී ප්‍රේමවන්තිනි ස්වාමින් වහන්සේ අපේ සියලු ක්‍රියාව හැසිරීම පැළඳීම සියල්ල උන්වහන්සේ හොඳින් විමසා බලනවා. இயேசு சுவாமி சொல்லுகிறார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தவன் பார்க்கிற நீ இந்த நினைவிலே நீ நினைச்சிட்டியனா அவளோட நீ விபச்சாரம் செய்தாயிற்று. යේසුස් වහන්සේ කියනවා එක කාන්තාවක් දිහා ඔබ කාමයෙන් බැලුවොත් පමණක්ම ඔබ වෛශ්‍යාකම් කරනවා කියලා. ஆணோடையோ பெண்ணோடையோ நீ டைரக்டா நீ பிசிக்கலாக ஒரு ரூமுக்குள்ள போகல, ஒரு இடத்துக்குள்ள போகல, தனிமேல் ஆபாசமான காரியங்களை செய்யல, ஆனா இருதயத்துல நினைச்சு இப்படி இருந்தா நல்லா இருக்குமே செய்யும் போதே உன்னுடைய கற்பு பறிபோனதுக்கு ஒரு அடையாளமாய் அது இருக்கிறது. ඔබ පුරුෂයෙක් ස්ත්‍රියක් සමග කාමයේ හැසිරුනේ නැහැ. නමුත් එසේ බැලීමෙන් පමණක් ඔබ වෛශ්‍යාකමක් කරනවා කියා
යේසුස් වහන්සේ මෙතන කියනවා. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறாரு, நீ பரிசுத்தத்தை பத்தி பேசிட்டு சரீர ரீதியாக நீ வேசிக்கலனாக இருக்க கூடாது, மோக இச்சைக்கு உட்படக்கூடாதுன்னு சொல்லி சரீரத்தை குறித்து இந்த மாதிரி காரியங்கள்ல நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், உன்னுடைய கற்பு ரிலேட்டடான காரியத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து எழுதுகிறார். ඒක තමයි පෞල්තුමා මෙතනින් කියන්නේ ඔබ වෛශාකම් නොකර මෝහයෙන් කාමයෙන් ඉන්නේ නැතුව ඔබ පරිශුද්ධව සිටිය යුතු ඔබේ කන්‍යාභාවය රැකගත යුතුයි කියා. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொரு கிரியைகளையும் அது நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாவற்றையும் நியாயத்திலே கொண்டு வருகிற ஒரு நாள் இருக்கிறது என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ප්‍රේමවන්තයනි ස්වාමීන් වහන්සේ ඔබේ යහපත් අයහපත් සියලු ක්‍රියාව දවසක විනිශ්චයට ගෙන එනවා කියලා දේව වචනේ තියෙනවා. Here I am come to the prophetic word. දැන් මම මේ දිවස් වාක්‍ය කරා එනවා. நான் தீர்க்க தரிசனம் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். මම දැන් ප්‍රොපේතනාකින් ඔබත් සමග කතා කරනවා. கடந்த ஆண்டுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய எல்லா கிரியைகளையும் கர்த்தர் நிறுத்து பார்த்திருக்கிறார். ගිය අවුරුද්දේ ඉඳන් මෙහෙම මොහොත දක්වා දෙවියන් වහන්සේ ඔබේ සියලු දේ හොඳින් විමසා බැලුවා. உங்களுடைய எல்லா கிரியைகளையும் உங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் உங்களுடைய எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் ஒரு தராசிலே வைத்து அதை நிறுத்து பார்க்கிறது போல நிறுத்து பார்த்திருக்கிறாராம். ඔබේ ක්‍රියාව ඔබේ සේවය ඔබේ හැසිරීම උන්වහන්සේ තරාදිග තියා බලනවා වගේ හොඳින් මැනලා බැලුවා. உங்களுடைய பார்வை எப்படி இருந்தது, உங்களுடைய பேச்சு எப்படி இருந்தது, உங்களுடைய சிந்தை எப்படி இருந்தது, ஒரு கடிந்து கொள்ளுதல் வரும்போது உங்களுடைய ஜீவியம் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது என்பதை குறித்து கர்த்தர் அதை நிறுத்து பார்த்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ හොඳට මැනලා බැලුවා. ඔබේ ක්‍රියාව හැසිරීම පැලඳීම සේවය ඔබ කරන කියන හැමදේම හොඳට මැනලා බැලුවා. Let me clear this point again. මම පැහැදිලිව ආයෙත් ඔබට කියන්නම්. இது நடக்க போகிறது என்று சொல்லல, கர்த்தர் அதை நிறுத்து பார்த்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். මේක උන්වහන්සේ මැනලා බලන්ට යනවා කිව්වේ නෑ, මැනලා බැලුවා කියන්නේ. இனி ஒரு வருட காலத்துல இதெல்லாம் நிறுத்து பார்க்க போகிறார் என்றல்ல, கடந்த அந்த காலத்துல இருந்து இந்த பரிமாற்றம் வரைக்கும் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களை வைத்து உங்களை நிறுத்து பார்த்து கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். දැන් වර්ෂණකින් පස්සේ උන්වහන්සේ මැනලා බලනවා කියලා කිව්වේ නෑ. ගිය අවුරුද්ද සිට මේ මොහොත දක්වා සියල්ල උන්වහන්සේ හොඳින් විමසලා මැනලා බැලුවයි කියන්නේ. நம்முடைய ஒவ்வொரு கிரியையும் அது நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தர் அதை நிறுத்து பார்த்து கொண்டே இருக்கிறார். අපේ සියලු ක්‍රියාවේ යහපත් උනත් අයහපත් උනත් උන්වහන්සේ මැනලා බලනවා. உங்களுடைய கிரியைகளின் தன்மை என்ன, அதுடைய தீமையான காரியங்கள் என்ன என்பதை, அதுடைய வெயிட் என்ன, அதுடைய தரம் என்ன என்பதை குறித்து கர்த்தர் பரலோகம் அதை குறித்து எப்பொழுது நிறுத்து பார்த்து கொண்டே இருக்கிறது. ස්වාමීන් වහන්සේද ස්වර්ගයේ ඔබේ ක්‍රියාවේ තරම කුමක්ද, ඒකේ බර කුමක්ද කියලා උන්වහන්සේ නිතරම මැනලා බලනවා. யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை அந்த இடத்துல வாசித்து பாருங்க. யோப் 23 10 වෙනි පදේ කියවා බලන්න. அவர் எங்களை வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிடுகிறாராம். උන්වහන්සේ රිදී පරීක්ෂා කරනක් මෙන් අපි පරීක්ෂා කරනවා කියනවා. யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோப் 23 10 වෙනි පදේ කියවන්න. வாசிங்க. ஆனாலும் நான் போகும் வழியை நான் அவர் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். ඒත් උන්වහන්සේ මා යන මාර්ගය දන්නාසේක. උන්වහන්සේ මා පරීක්ෂා කල්හි මම රන් මෙන් නික්ම එන්නෙමි. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களில், நாம போகிற ஒவ்வொரு கிரியைகளிலேயும் அவர் நம்மளை நிறுத்து பார்த்து கொண்டிருக்கிறார். අපි කරන හැම ක්‍රියාව අපේ හැම හැසිරීම අපි යන මාර්ගය උන්වහන්සේ මැනලා බලමින් සිටිනවා. நாம் போகும் வழி அவர் அறிந்திருக்கிறார். அவர் என்னை சோதித்த பின்பதாக, அவர் என்னை நிறுத்து பார்த்ததுக்கு பின்பதாக டெஸ்டிங். මම යන මාර්ගය උන්වහන්සේ දැන සිටිනවා. මාව මැනලා බැලුවට පස්සේ ඒක සෝදිසි කිරීමක්. தானியேல் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசித்து பாருங்க. දානියෙල් 5 වෙනි පරිච්ඡේදයේ 18 ඉඳන් කියවා බලන්න. அந்த இடத்துல தானியேலுடைய காலத்துல ஒரு பெரிதான ஒரு மகத்துவமான தேவனுடைய விரலினாலே ஒரு அடையாளம் தோன்றுகிறதை நாம பார்க்கிறோம். ඒ කාලේ ඊට විශාල මහතු දෙවියන් වහන්සේගේ ඇඟිල්ලෙන් එන වූ ක්‍රියාවක් අපි බලනවා. தானியேல் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் இந்த ஸ்டோரியை நாங்க வாசிக்க கூடியதாக இருக்கும். දානියෙල් 5 වෙනි පරිච්ඡේදයේ 18 සිට 30 දක්වා මේ කතාව අපිට කියවන්න පුළුවන්. அங்கே பெல்ஷாத்சார் என்கிறதான அந்த ராஜாவினுடைய ஒரு ஸ்டோரி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. பெல்ஹத்சாத் කියන රජතුමාගේ කතාව එතන ලියා තිබෙනවා. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எடுத்துட்டு வந்ததான எல்லா அந்த திராட்சை ரசங்களை குடிக்கிறதான தேவனுடைய பந்தியில இருக்கிறதான எல்லா விதமான பரிசுத்த, கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒவ்வொரு கிண்ணங்களை எடுத்து அவன் குடித்து வெறித்து அதை தேவனுடைய அந்த பாத்திரங்களை அவன் தீட்டுப்படுத்துறதை குறித்து அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. එතන මුද්‍රික පානය කර දෙවියන් වහන්සේගේ සුද්ධ භාජනයෙන් ඔහු බීමත් කමට පත්වී මත්වී සිටින එක එතන ලියා තිබෙනවා. அந்த நேரத்துல கர்த்தருடைய ஒரு விரல் பரலோகத்திலிருந்து தோன்றி அவங்களுக்கு முன்பதாக மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்கிறதான ஒரு வார்த்தை கர்த்தருடைய விரலினால் அது எழுதப்பட்டதாக வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ඒ වෙලාවේදී කතාවේ යේසුස් දෙවියන් වහන්සේගේ හැඟිල්ල ඇවිත් දෙවියන් වහන්සේගේ වචනේ ආකාරයෙන් ලිව්වා කියලා ලියා
යොදා තබා இது තිබෙනවා. அநேகருக்கு இதை வெளிப்படுத்துறதுக்கான ரகசியம் இது தெரியாதபடினாலே தானியேல் அழைப்பிக்கப்படுகிறார் இந்த எழுதப்பட்ட வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்லும்படியாக. මේ ලිව්වා වූ වචනේ අර්ථය දන්නේ නැති නිසා දානියෙල් ඔවුන් ගෙන්නනවා ඒකේ අර්ථය දැන ගන්නට. அப்பொழுது ராஜாவினிடத்தில் இருந்து ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இதுக்கு சரியான அர்த்தத்தை நீ சொல்லுவாயாக இருந்தால் உனக்கு வெகுமதிகள் கொடுக்கப்படும் என்று சொல்லி தானியேலுக்கு சொல்லப்படுகிறது. මෙතන දානියෙල්ට කියනවා මේකේ අර්ථය හරියට කිව්වනම් ඔයාට දීවනා ලබා දෙනවා කියා. அப்பொழுது தானியேல் சொல்லுகிறார், உங்களுடைய பொருட்களையும் வெகுமதியும் நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. මෙතන දානියෙල් එතකොට කියනවා ඔබේ දීමනත් ඔයාගේ දේවලුත් ඔයාම තියාගන්න කියා. இந்த அர்த்தத்தை நான் சொல்றேன். මේකේ අර්ථය මං කියන්නම්. நீர் உம்முடைய தகப்பனை போல ரொம்ப பெருமை பாராட்டுகிறீர். ඔබ ඔබේ පියා වගේ ගොඩක් අහංකාරකමින් ඉන්නවා. இந்த வசனம் எழுதப்பட்டது காரணம் உம்முடைய பெருமை. මේ වචනේ ලියන්න හේතුව ඔබේ අහංකාරකම. மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்று 25ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 25 ලියලා තියෙනවා මෙනේ මෙනේ තෙක්සි උපාර්සි කියා. 26ஆம் வசனத்துல மெனே என்பதற்கு உன் ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு வருகிறது என்று அர்த்தமாம். මෙනේ කියන වචනේ අර්ථය ලෙස ඔබේ රජකමේ කාලයට අවසානය එනවා කියා. தானியேல் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா දානියෙල් 5 වෙනි පරිච්ඡේදයේ 27 ඔබ කියුවා නම් தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்று எழுதப்பட்டிருக்கிறதா. තෙකෙල්ලන්ට අර්ථය ඔබ තරාදී කිරණු ලැබ අඩුවෙන්ට ලැබුණා කියන එක. ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியைகளும் அது நன்மையானாலும் தீமையானாலும் அது நிறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. හැම මිනිස්සෙකගේම ක්‍රියාව එක යහපත් වුණත් අයහපත් වුණත් ඒක කිරණු ලබනවා. அவன் நல்லவனானாலும் கெட்டவனானாலும் அவனுடைய ஒரு குறிப்பிட்ட அந்த காலம், ஒரு குறிப்பிட்ட அவனுடைய அந்த பாத்திரம் நிரம்பு வரைக்கும் அவனை குறித்து கர்த்தர் தராசில நிறுத்து கொண்டே இருக்கிறார். ඒ යහපත් වුණත් අයහපත් වුණයි මිනිස්සයාගේ යම් කාලයක් එනකොට දෙවියන් වහන්සේ තරාදී සියල්ල මැන බලනවා. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்துல தான் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. දේශනාකාරයේ පොතේ මෙසේ ලියා තිබෙනවා. அது நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தர் சகலவற்றை நியாயத்திலே கொண்டு வருவாராம். ඒ යහපත් වුණත් අයහපත් වුණත් දෙවියන් වහන්සේ සියල්ල විනිශ්චය කරනවා කියා. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனமும். දේශනාකාරයාගේ පොත 12 වෙනි පරිච්ඡේදයේ 13 සහ 14. பிரசங்கி கடைசி அதிகாரத்துல கடைசிக்கு ஒரு சில முன்பதான ஒரு சில வசனங்கள். දේශනාකාරයා අන්තිම පරිච්ඡේදයේ பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 13 14. දේශනාකාරයා පොත 12 13 14. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போம். காரியத்தின் கடைத்தொகை என்னவென்றால் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லார் மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். සිංහලතල සියල්ල අසන ලදී. මුළු කාරණේ තීන්දුව නම් මේය. දෙවියන් වහන්සේට බයව උන්වහන්සේගේ ආඥා පවත්වන්න මේ වනාහි සියලු මනුෂ්‍යයන්ගේ යුතුයකමය. මක් නිසාද යහපත් වේවා නපුරු වේවා සියලු ක්‍රියාද සියලු රහස් දේද දෙවියන් වහන්සේ විනිශ්චයට පමුණුවනසේක. நம்முடைய வாழ்க்கைய பரலோகம் ஃபுல்லா நோட்டம் பண்ணி கொண்டே இருக்கிறது. நோட் பண்ணி கொண்டே இருக்கிறது. நோட்டம் விட்டு கொண்டே இருக்கிறது. අපේ ජීවිතේ සම්පූර්ණ ස්වර්ගය හොඳින් විමසා බලාගෙනම සිටිනවා. கடந்த ஆண்டுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நாம என்னத்தை பேசுகிறோம், எந்த நினைவுல இருக்கிறோம், எந்த யோசனையில இருக்கிறோம், எங்களுடைய ஹார்ட் அட்டிட்யூட் எப்படி, எங்களுடைய கிரியை எப்படி, எங்களுடைய செயல்பாடு என்ன என்பதை குறித்து ஒவ்வொரு நன்மையானாலும் தீமையானாலும் அது தராசில நெருக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, ගිය අවුරුද්දේ සිට මේ මොහොත දක්වා අපේ යහපත් ක්‍රියාව අයහපත් ක්‍රියාව අපේ හැසිරීම පැලඳීම සියල්ල හැම මොහොතක් දක්වාම මැනනු ලැබමින් සිටිනවා. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதப்படுகிறது. හෙබ්‍රේව් 4:13 වෙනි පදයේ මෙසේ කියනවා. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். හෙබ්‍රේව් 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் அவருடைய கண்களுக்கு நிர்வாணமும் வெளியரங்கமுமாய் அவருடைய பார்வையில சகலமும் வெட்ட வெளிச்சமும் நிர்வாணமுமாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. උන්වහන්සේ ඉදිරියේ ප්‍රකාශ වූ නූ කිසි මැවිල්ලක් නැත. උන්වහන්සේගේ ඇස් ඉදිරියේ සියල්ල වැස්මක් නැතුව ඇරී තිබේ. අපෙන් ගණන් ගන්නේ උන්වහන්සේය. சகலவற்றை அவர் அறிந்திருக்கிறார். උන්වහන්සේ සියල්ල දැනගෙන සිටිනවා. வெட்ட வெளிச்சத்துக்கு எல்லாவற்றையும் வெட்ட வெளிச்சமாக அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ එළිමහනේ සියල්ල බලා සිටිනවා. Everything is naked as it is in front of his eyes. උන්වහන්සේගේ ඇස් ඉදිරියේ සියල්ල වැස්මක් නැතුව තියෙනවා. எந்த விதமான ஒளிவு மறைவு கிடையாது. කිසිම සැඟවීමක් නැහැ. எந்த கர்ட்டனுக்குள்ள மறைத்தும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நீங்க மறைக்க முடியாது. කිසිම රෙද්දකින්වත් කර්ටන් එකක් කිසිදක් වැසිලා නැහැ. சங்கீதக்காரன் எழுதுகிறான், பாதாளத்தில் படுக்கை போட்டால் நீர் அங்கேயும் இருக்கிறீர் என்று எழுதுகிறான். ගීතාවලි කියනවා මම පාතාලේ
කාලේ නිදාසටත් එතනත් ඔබ ඉන්නවා உமக்கு කියා. மறைவாக நான் என்னத்தை செய்ய முடியும்னு எழுதுகிறார். ඔබට සැඟවි මා කුමක් කරන්න පුළුවන්ද කියා. நன்மையானாலும் தீமையானாலும் அது அந்தரங்கமானாலும் அது எந்த விதமான காரியமாக இருந்தாலும் கர்த்தர் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நிறுத்திக் கொண்டே இருக்கிறார். ඒ යහපත් වුණත් අයහපත් වුණත් ඒ රහසේ තිබුණත් අපි කරන සියලු ක්‍රියාව උන්වහන්සේ බලා ඒ මන්නමින් සිටිනවා. ஆபிரகாம் ஐயாவை சோதித்தது போல கர்த்தர் உங்களையும் வேண்டுமென்றே சொல்லி ஒரு சில பாதைகளுக்குள்ளாக நடத்துவார். ආබ්‍රහම් තුමාව කොහොමද සෝදිසි කරේ? ඒ ආකාරය ඕනවාටම කියා උන්වහන්සේ ඔබ සෝදිසි කරයි. ஒரு சில சூழ்நிலைகளுக்குள்ளாக அவரை உங்களை தள்ளுவார். උන්වහන්සේම සමහර අවස්ථා තුලින් ඔබව තල්ලු කරයි. ஒரு சில இடங்களில் உங்களுடைய தாழ்மையை பார்ப்பதற்காக ஒரு சில இடங்களில் அவர் உங்களை அனுமதிப்பார். ඔබේ පහත්කම සෝදිසි කර බලන්න සමහර අවස්ථාවලට ඔබ උන්වහන්සේ නියම කරයි. உங்களுடைய பெருமைகளையும் உங்களுடைய attitude-ஐயும் பார்ப்பதற்காக கர்த்தரே ஒரு சில கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள நடத்துவார். ඔබේ අහංකාරකම ඔබේ චර්යාව බලන්න උන්වහන්සේ යම් ආකාරයෙන් ඔබව මඟ පෙන්වයි. சங்கீதம் 66 அதிகாரம் 10 வசனத்தை வாசித்து பாருங்க. ගීතාවලිය 76 66 66 10. 66 10 சங்கீதம் 66 10. ගීතාවලිය 66 10 தேவனே எங்களை சோதித்தீர், எங்களை சோதித்து வெள்ளியை புடமிடுகிறது போல வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டாராம். රිදී පරීක්ෂ සෝදිසි කරන්නක් වෙන උන්වහන්සේ අපිව සෝදිසි කරනවලු. ஹalleluya. හalleluya. அவர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிடுவாராம். උන්වහන්සේ රිදී සෝදිසි කරන්නක් වෙන අපිව සෝදිසි அதற்கு அவர் කරනවලු. அதிகாரம் உள்ளவர். උන්වහන්සේට ඒ සඳහා අනුමැතිය තියෙනවා. நீங்க முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரமாக இருந்தால் அவர் எப்பொழுதுமே உங்களை நிறுத்து, உங்களுடைய நினைவுகள், சிந்தனைகள், கிரியைகள் எல்லாவற்றையும் நிறுத்து பார்த்து கொண்டே இருப்பார். ඔබ උන්වහන්සේ වෙනුවෙන් කැප වූ භාජනයක් න හැම මොහොතෙම ඔබේ ක්‍රියාව හැසිරීම පැලඳීම සිතුවිල්ල උන්වහන්සේ මන්නිමින් සිටී. இந்த ஒரு சில டெஸ்ட்களுக்குள்ளாக கர்த்தரே உங்களை தள்ளுவார், அனுமதிப்பார். සමහර සෝදිසි කිරීම තුළින් උන්වහන්සේම ඔබව අනුමැති කර නියම කරයි. இயேசுவும் இப்படியாக ஒரு சில டெஸ்ட்களுக்குள்ளாக அனுமதிக்கப்பட்டார். ඒ වගේම යේසුස් වහන්සේත් මේ ආකාර සෝදිසීම් කිරීම තුළින් ගියා. எபிரேயர் 4 அதிகாரம் 15 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. හෙබ්‍රේව 7:11 බලන්න. எபிரேயர் 4 அதிகாரம் 15 வசனத்தை வாசிச்சு பாருங்க. හෙබ්‍රේව 4:15 බලන්න. அவர் நம்மை போல அவர் பாடுகளை அனுபவித்தவராக இருந்தாராம். එතුමා අප මෙන් පීඩාවන් ලැබූ ලෙස සිටියා කියා. எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாருங்க, வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவராக இருக்கிறாராம் இயேசு கிறிஸ்து. මක්නිසාද අපට සිටින්නේ අපේ දුර්වලකම් වලදී අපේ දුක නොදැනෙන උත්තම පූජකයෙක් නොව පව් කිරීමක් නැතුව සියලු ආකාරයෙන් අපි වගේ පරීක්ෂා කරනු ලැබූ උත්තම පූජකයෙක්ය. அவர் தேவகுமாரனாக இந்த பூமியில வந்து இருக்கவில்லை, அவர் மனுஷகுமாரனாக இந்த பூமியில இருந்தார். එතුමා දේව පුත්‍රයෙක් ලෙස මේ පොළවේ හිටියේ නෑ, මනුෂ්‍ය පුත්‍රයෙක් ලෙස එතුමා හිටියා. அவர் தேவனுக்கு ரூபமாய் இருப்பதை ஒரு பெரிதான ஒரு கொள்ளையாடின் ஒரு பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் 2 அதிகாரம் 6 வசனம் 7 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. පිලිපි 2:6 කින උන්වහන්සේ දේව ස්වරූපයෙන් ඉන්නේ නැතුව තමාව පහත් ලෙස පහත් කර බාර කරා කියා. அப்ப 100க்கு 100% நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோமோ அதே போல தான் இயேசுவும் இந்த பூமியில இருந்தார். අපි කොහොමද 100%ක් ඔබයි අපයි වගේ තමයි යේසුස් වහන්සේ දා මේ පොළවේ සිටියේ. அதே போல 100% அவர் முழுவதுமாக சரண்டர்ட் லைஃப் அவர் வாழ்ந்தாரு. එදා 100%ක් කැප වූ ජීවිතයක් එතුමා ගෙවුවා. நோ இமோஷனல் பாண்ட், කිසිම හැඟීම් ආකාර බැඳීමක් නැහැ. சரீர ரீதியாக ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ශාරීරිකව සුද්ධ ජීවිතයක් ගත කරා. கிட்டத்தட்ட 33.5 வயதுல அவர் மரிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு வாலிப பெண் அவருடைய தலைமயிரினாலே எண்ணெயை பூசி அவருடைய காலை முத்தம் செய்கிறார். அந்த நேரத்தில் அவர் பரிசுத்த குலைச்சலாகாதபடி தன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டார். එදා මරණයට ප්‍රථම එක කාන්තාවක් ඇවිත් ඔහුගේ හිසකසෙන් ඔහුගේ පාද පිරිමහනම ඒත් සුද්ධකම උන්වහන්සේ රැකගත්තා. வேசிகள் மத்தியில இருக்கும்போது அந்த இடத்துல அவருக்கு தவறான எண்ணங்கள் உண்டாகவில்லை. ஏனென்றால் நம்மை போல அவர் இருந்தார், ஆனால் அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தார் என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. උන්වහන්සේ වෛශ්‍යකම් කරන මැදේ හිටියත් උන්වහන්සේගේ සුද්ධකම රැකගත්තා. මාක් නිසාද උන්වහන්සේ සම්පූර්ණ සුද්ධත්කමෙන් සිටියා. பிரியமானவர்களை, கர்த்தர் சொல்லுகிறார், கடந்த ஆண்டு முழுவதும் இந்த நிமிஷம் வரைக்கும் உள்ள இந்த 1 year period நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறீர்கள். ප්‍රේමවන්තනි ස්වාමීන් වහන්සේ කියනවා ගිය අවුරුද්දේ සිට මේ මොහොත දක්වා ඔබේ සියලු ක්‍රියාව උන්වහන්සේ මනිනු ලැබුවා කියා. அதற்கேற்ற பலனை தான் இன்று முதல் நீங்கள் அறுக்க போகிறீர்கள். ඒකට සුදුසු ඵලදාව තමයි අද පටන් ඔබ ලබා ගන්නට යන්නේ. நீங்கள் நெருக்கப்பட்டு கர்த்தருடைய பார்வையில அது ஜெயமாக இருந்தால் இன்று முதல்
அந்த ஆசீர்வாதத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்க போகிறீர்கள். උන්වහන්සේ ඔබේ ක්‍රියාව මනුන් ලැබේ. හොඳයි නම් ඒ ඵලදාව ආශිර්වාදය අද පටන් ඔබත් විවි. As a man of God, I'm telling you this. මම දෙවියන් වහන්සේගේ මිනිසෙක් ලෙස මේ ඔබට කියනවා. நீங்கள் அப்படி நெருக்கப்பட்டு நீங்கள் உயர காணப்பட்டால் கர்த்தருடைய பார்வையில ஒரு விசேஷித்த ஒரு நபராக வாவுன்னு சொல்ற அளவுக்கு நீங்க இருந்தால் ඔබ මේ මනිනු ලැබ ඔබ උසස් කොට දෙවියන් වහන්සේ ඉදිරි ඉතා ප්‍රසන්න ලෙස සිටියොත් உங்களுடைய சிந்தனையில எண்ணங்கள்ல உணர்வுகள்ல நீங்க பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரமாக இருந்து நீங்க